ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் பார்த்தோம்ல. ஓகே, அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வேர்டு உங்களால் பிரிக்க முடியுதுல. எத்திக்ஸ்னா உங்களுக்கு டக்குனு எழுதும்போது நான் வரல. வாட் இஸ் எத்திக்ஸ்னா? எல்லா மக்களும் பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த பிஹேவியரை பார்க்குறோம். அந்த பிஹேவியரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிஹேவியர் நல்லா இருந்தால் அது சூப்பராக இருக்கும், அடுத்த ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடலாம்னு யோசிக்கணும். அப்போ அதுக்கான ஒரு அடிப்படை விதிகள் உருவாக்குறோமா, ஸ்டாண்டர்ட் உருவாக்குறோமா? கரெக்டாக ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறோம். அந்த ஸ்டாண்டர்ட் வந்து சொசைட்டி லெவலில் சுருங்கிடாம உலக அளவு இருக்கட்டும், அதாவது யூனிவர்சல் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், அதாவது எஸ்டாப்ளிஷ்டான உருவாக்கலாம். அப்போ அதுக்கு அதில் தான் எத்திக்ஸ் வருது. கரெக்ட்ல? எஸ். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கூடாதுன்னா, எத்திக்ஸ்ன்றது செட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட்ஸு. அதாவது ஒரு வண்டி ரெடி பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கா செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரூல் புக் கிடையாது. இது புரியுதுல்ல? அப்போ ரூல் புக்கில் வந்து என்னது அப்படின்னு கேட்டால் செட் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். அதாவது இப்போ நான் வேலை செய்கிறேன். ஓகே, என்ன வேலை செய்யலாம்? நான் ஒரு சோல்ஜர். ஓகே, நான் ஒரு சோல்ஜர் இன்னொரு நாட்டு சோல்ஜரை கொலை பண்ணுறேன் வாரில். ஓகே, இப்போ கொலை பண்ணுறது தப்பு, கரெக்டாக எத்திக்கலாம் தப்பு. அப்போ அந்த அந்த கொலை பண்றது தப்பு அப்படின்றது ஒரு ரூல் தானே. அப்போ அந்த ரூலை பார்த்து எனக்கு எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றது எத்திக்ஸோட வேலை கிடையாது. நீ ஒரு வேலை பண்ணியிருக்க, அந்த வேலை சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உனக்கு நிறைய ஸ்கோப் தரும், கிரிட்டிக்கல் திங்கிங் தரும். அதான் எத்திக்ஸ். புரிஞ்சுல? அதாவது அதாவது உன்னோட வேலை செஞ்சிருக்க, அதோட எண்டு சரியா இருக்கா, நான் பண்ண மீன் சரியா இருக்கா அப்படின்னு நீ ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அதை ஆர்கியூ பண்ணி பார்க்குறேன். எது கூட? கிரிட்டிக்கல் திங்கிங் வழியா. அப்போ அந்த ஸ்கோப் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் தர்றது தான் இதோட வேலை, எத்திக்ஸோட வேலை. என்ன சொல்ற புரிஞ்சுல? அகைன் சொல்றேன், நம்ம ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றோமா? அப்போ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷன்ல நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங் அப்ளை பண்ணி பார்த்து எத்திக்கல் பிஹேவியரா இருக்கான்னு செக் பண்றோம். அப்போ இந்த கிரிட்டிக்கல் லாஜிக் ரீசனிங் இருக்குல்ல, இதை உருவாக்குறது தான் எத்திக்ஸோட வேலை. ரூல் புக் கிடையாது. இது 10 லா ஆக்ட் இருக்குது, இந்த ஆக்டை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி கிடையாதுல்ல. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நீ அந்த ரீசனிங் அப்ளை பண்ணும்போது அந்த ரீசனிங்கே உனக்கு தெரிஞ்சிடும் நீ பண்ணுறது எத்திக்கா இல்லையான்னு. புரிஞ்சுல? இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து அவனை கொலை பண்ணேன், அது கொலை பண்ணதான், ஆனால் அது வந்து என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி என்னோட இன்டென்ஷன் வந்து அவனை கொலை பண்ணுறது கிடையாது, அவனை கொலை பண்ணுறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி கான்சிக்வன்ஸ் என்னன்னா, என்னோட கண்ட்ரி விடுதலை அடையணும், ஏதோ கான்சிக்வன்ஸ். அப்போ என்ன ஆகுது, அவன் கொலை பண்ணுறாள், அது சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் அவன் தன்னோட லாஜிக்கல் ரீசனிங் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் தரும். அதுதான் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். நீ ஒரு சுச்சுவேஷனில் நீ ஒரு வேலை பண்ணியிருக்க, அங்கே நீ எத்திக்ஸ் பண்ணியிருக்கியா இல்லையான்னு உன்னை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோ. டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். கரெக்டாக அதெல்லாம் படித்தோம். புரிஞ்சுல? எஸ். அப்போது நீ ஒரு வேலை செய்கிற, இதான் டாக்டரு. கரெக்டாக உனக்கு ஒரு டைலமா இருக்குது. நம்ம இப்போ இந்த லேடியை காப்பாற்றினா அவங்க படிச்சுப்பாங்க, ஆனால் அவங்களை காப்பாற்றுன்றது நம்மளோட இந்தியன் லா படி தப்பாகுது. கரெக்டாக அப்போ நான் செய்ய போகிற ஒர்க்கு வந்து கரெக்டாக இல்லையா சுச்சுவேஷனில் எனக்கு தோணுதில்ல. அப்போ கரெக்டாக இல்லையா நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ணிக்கிறேன். அப்போ சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்குறேன், இதோட கான்சிக்வன்ஸை பார்க்குறேன், என்னோட இன்டென்ஷன் என்னவா பார்க்குறேன். அப்போது இதெல்லாம் என்னது? வே ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்கை அப்ளை பண்ணி பார்த்துக்கோ. ஏன்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ஒன் ஆஃப் தி செட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட்ஸ். கரெக்டாக இந்த ஸ்டாண்டர்ட்லாம் யோசிச்சு பாருங்க சொல்கிறாங்க, தவிர இதை அப்ளை பண்ணணும்னு சொல்ல கிடையாது. புரிஞ்சுல? ஸோ எத்திக்ஸ் இஸ் தி பேசிக் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கிடையாது, இட் இஸ் a செட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங். இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணிக்குவோம். என்னோட எண்டு கரெக்டாக இருக்கா, மீன்ஸ் கரெக்டாக இருக்கா. இதெல்லாம் என்னது? இதுக்கு கான்சிக்வன்ஸ்ன்றது எண்டு இல்லை, அதாவது ஆஃப்டர் தி ஆக்ஷன், ஆக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிறது. இது பிஃபோர் தி ஆக்ஷன் சொல்லலாமா? எஸ். பிஃபோர் தி ஆக்ஷனுக்கு அப்போ நீ என்ன பண்ணுற, நம்மளோட பர்பஸ் என்ன, நம்மளோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம டெலிபரேஷன் எப்படி இருக்குது, நமக்கு உண்மையை நாலேஜோட பண்ணுறோமா, நம்ம வாலண்டரியாக பண்ணுறோமா, இதெல்லாம் முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். அது கான்சிக்வன்ஸ் யோசிச்சு பார்க்கணும். ஓகே இதை பண்ணலாம் தோணுதில்ல. அதே மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட் யோசிங்களேன், இதெல்லாம் நம்ம ஏன் யோசிச்சு பார்க்கணும்? இப்போ டாக்டர் நான் பண்ணுறேன் பண்ணிடலாம் தானே. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஹேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீ ஒரு வேலை செய்யும்போது உன் கண்ணுக்கு ஒரு எஃபெக்ட் தான் தெரியும், ஒரு இம்பாக்ட் தெரியும். ஆனால் எல்லாரோட ஹியூமன் பிஹேவியர் ஆக்ஷன்லையுமே அட்லீஸ்ட் 2 எஃபெக்ட் இருக்கும். நீ ஒரு வேலை செய்யறேன்னா அந்த வேலைக்கு இன்னொரு விளைவுகள் இருக்கும். 2 விளைவுக்கு மேலே போச்சுன்னா டபுள் எஃபெக்ட் மேலே போகும்.
ஓகே. ஒருவேளை நீ ஒரு வேலை செய்யற, அந்த வேலை வந்து எக்ஸாம்பிள் ஒரு அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் அழைச்சிடறேன். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, ஒரு உமனு அபார்ஷன் பண்ண வராங்க, கரெக்டா? அப்போ நம்ம ஊர்ல அபார்ஷன் வந்து தப்பு, ஒருவேளை கரெக்ட்னு வச்சுக்கலாம். அபார்ஷன் கரெக்ட். இப்போ நான் டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த அபார்ஷன் பண்ணா உமனும் சேஃபு, லாவும் என்ன பண்ணுது? ஓகே சொல்லுது. இதுல என்ன 2 எஃபெக்ட் இருக்குல்ல. நீ உமனை காப்பாத்துற, அது ஒரு எஃபெக்ட். அட் சேம் டைம் நீ லாவை வந்து ஒத்துக்கிற. ஆனா இதுல 2மே பாசிட்டிவ் எஃபெக்ட். இது ரொம்ப ஈஸி, புரிஞ்சுல? அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்னா கூட இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டம் தான். ஆனா நெகட்டிவ்னா ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற புரியுதுல? இப்போ எக்ஸாம்பிள், அதாவது இது புரிச்சுல? எஸ், இப்போ இந்த ஒரு டாக்டர் இருக்காரு, அவரோட வேலை வந்து அந்த உமனோட அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணும். இது ஒரு எஃபெக்ட். அபார்ஷன் பண்ணியாச்சு, உயிர் வந்து காப்பாத்தியாச்சு. ஓகே. ஒரு வேலை யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்தியா லா படி அபார்ஷன் தப்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, அபார்ஷன் தப்பு. ஆனா டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல அபார்ஷன் பண்ணிதான் ஆகணும். இப்போ அபார்ஷன் பண்ண விட்டானா இந்த லேடிக்கு வந்து நோய் இருக்குது, இறந்து போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி நான் அபார்ஷன் பண்ண போறேன், அவங்களை காப்பாற்ற போறேன் பண்ண போறேன் வச்சுக்கலாம். ஒருவேளை அபார்ஷன் பண்ணியும் இந்த லேடி இறந்தா வச்சுக்கலாம். லாவையும் ஃபாலோ பண்ணல, அந்த உயிரையும் காப்பாற்றல. நெகட்டிவ் எஃபெக்ட் ஆயிடுச்சா? முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ண போற? நீ இங்கே நெகட்டிவா இருக்கு, இங்கே நெகட்டிவா இருக்கு. இப்போ நீ பண்ணது எத்திக்கலா இல்லையா? எப்படி செக் பண்ணுவேன்? அது எத்திக்கலா இல்லையா செக் பண்றதுக்கு தான் நிறைய ஸ்டாண்டர்ட் யாரும் உருவாக்குறா, எத்திக்ஸ் உருவாக்குறது. அதில் முக்கியமான டிட்டர்மினேஷன் தான் இதெல்லாம் பார்த்தோம். அதாவது உன்னோட இன்டென்ஷன் என்ன, உன்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன, கான்சிக்வன்ஸ் ஒரு 5 பார்த்தோம்ல. அதெல்லாம் உன்னை நீ ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், புரிஞ்சுல? அதே மாதிரி யோசிங்களேன், நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஒரு பாப்பாவுக்கு வந்து 12 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தை ரேப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குழந்தையும் வந்துருச்சு. ஸோ கேஸ் போடுறாங்க. இது என்ன, இந்த குழந்தை வந்துருக்குல்ல, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம் பாப்பா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதை வந்து கலைச்சிருக்கலாமான்னு கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த கேஸ் வந்து ஒரு 15 வாரம் மூவ் ஆகுது. இது வயசு, இது ஏஜ், இது விட்டுட்டு கேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 15 வாரம் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறமும் என்ன தீர்ப்பு தரப்படல. இன்னும் ஒரு 25 வாரம் ஆகுது. 27 வாரம் ஆகும். நமக்கு லாஜிக்கலாகவே தெரியும்ல, இந்த 12 வயசு பொண்ணுக்கு கண்டிப்பாக அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த குழந்தைய வந்து அது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது, சோஷியல்லையுமே அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கே பிடிக்காது தானே, அது ரேப் பண்ண குழந்தை தானே, அந்த பொண்ணுக்குமே அந்த மதர்ஹுட் வந்து பிடிக்காது. அப்போது இது வந்து கேஸ் போகுது, கேஸ் டிலே ஆகுது, 25 மாதம் ஆகுது, 27 மாதம் ஆகுது, சாரி 27 வாரம் ஆகுது. ஓகே, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா தீர்ப்பு என்ன என்ன தரலாம்? வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, அப்போ இத்தனை வாரம் ஆயிடுச்சு, இத்தனை வாரத்துக்கு அப்புறம் அபார்ட் பண்ணால் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ல. அப்போ கண்டிப்பாக சைல்டு நம்ம என்ன பண்ணணும், பெற்று தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ குழந்தை பிறக்குது, கரெக்டா? அப்போ எத்திக்கலி பார்த்தோன்னா இது தப்பு, அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆகுது, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்க்கும்போது வேற வழி இல்லை, பண்ணுறோம்ல. அப்புறம் என்ன பண்ணுறதுல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு தருது, அது டிலைடால ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்குது, அபார்ஷன் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல. அப்போ நம்மளோட எத்திக்கல் பிஹேவியர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதோ வந்து சர்க்கம்ஸ்டன்ஸில், கான்சிக்வன்ஸில் அப்படின்னு நிறைய டிட்டர்மின் ஃபேக்டர்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறோம்ல. அப்போ இதில் ஒரு லூப் ஹோல் தெரியுது உங்களுக்கு. அதாவது யார் எந்த வேலை பண்ணாலுமே இந்த டிட்டர்மினேஷனை வச்சுக்கிட்டு சமாளிச்சிடலாம்ல. இல்லை நான் கரெக்டாக தான் இருந்தேன், அந்த அந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு கான்சிக்வன்ஸ் வந்து எனக்கு தெரியாது எனக்கு அப்படின்னு சமாளிக்கலாம்ல. அதான் சொல்கிறாங்க. அதாவது எத்திக்ஸில் இந்த மாதிரி டிட்டர்மினேஷன் என்ன பண்ணுதுன்னா ரிஜிடாக இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அவங்கவுங்களுக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து அதில் பாசிட்டிவ் இருக்குது. ஏன்னா இப்போ டாக்டர் வந்து தப்பிக்கிறதுக்கு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அட் சேம் டைம் எல்லாரோட லைஃப்லையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டிட்டர்மினேஷன் என்ன பண்ணுது, ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எத்திக்கல் பிஹேவியர் இல்லையே, ஒரு ரிஜிடிட்டி இல்லையே, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய எஸ்டாப்ளிஷ்டாக உருவாக்கணும். எத்திக்ஸ்ன்றது அதோட வேலையே அதுதான். அப்போது இந்த டிட்டர்மினேஷன் பத்தாது, இன்னும் ரிஜிடாக இருக்கணும் மக்களுக்கு. இதையும் பார்த்துக்கோ, டிட்டர்மினேஷன் பார்த்துட்டியா, அதில் தப்பிச்சிட்டியா, ஓகே, கூட இதையும் பாரு, இதில் எப்படி செக் பண்ணிக்கோ, அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா உருவாக்கணும்ல. அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா நார்மேட்டிவ் எத்திக்ஸை படிக்கணும். புரிஞ்சுல? அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் எத்திக்ஸை யூஸ் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ இந்த ரிலாக்ஸ்டு வந்து ஹியூமன் பிஹேவியரை டெவலப் பண்ணல. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நமக்கு தேவைப்படுது, இன்னும் எஃபிஷியன்டான ஸ்டாண்டர்ட் தேவைப்படுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
நார்மேட்டிவ் எத்திக்ஸ் டெவலப் ஆகும். கரெக்டா? அதில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க கேரக்டர் சூப்பராக இருக்கணும், கேரக்டர் இருந்தாலே ஓகேன்னு சொல்கிறாங்க. அது அர்த்தம் கேரக்டர் தான் ஒரு ஏஜென்ட், அப்போ அது ஏஜென்ட் தெரியும் சொல்லுவோம். கேரக்டர் தான் நம்மளோட பிஹேவியர் முடிவு பண்ணு பிரிச்சுன்னு சொல்லுவோம். இல்லை ஆக்ஷன் தான் முக்கியம், இன்னொருத்தம் படிக்கிறாங்க. ஆக்ஷன் முக்கியம் இல்லை, அந்த ஆக்ஷன் எப்படி பண்ணுறது இன்னொருத்தம் முடிக்கிறாங்க. கரெக்டில் இப்போ அதான் பார்க்க போகிறோம். என்ன படிக்கிற புரிஞ்சுல எத்திக்ஸ். இன்னொரு முக்கிய பாயிண்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாலேஜாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே நான் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே ஒரு கேஸ் ஸ்டடி வந்தாலும் ஒரு கோட் வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து என்ன படிக்க போகிறோம், இப்போ வந்து நார்மேட்டிவ் தியரிஸ் படிக்க போகிறோமா, நார்மேட்டிவ் தியரிஸ் நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோன்றது புரிஞ்சுல. அப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸை ஒரு பாயிண்ட் போட்டு ஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை நான் வந்து பண்ணியிருக்கேன் காரணம். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், நான் இது பத்தாது நார்மேட்டிவ் தியரிஸில் ஒரு கிளாஸ் எடுத்துப்பேன். இவரோட எய்ம் என்ன, நான் பண்ண வழி கரெக்ட். அப்போ யார் மீன்ஸ் ஆக்ஷனில் மீன்ஸ் கரெக்டாக இருக்கா, டேட்டா லாஜிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆக்ஷன் தான் முக்கியம், அதுலேயும் வே ஆஃப் ஆக்ஷன் முக்கியம். அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ண கோட் பண்ணுறேன். நீங்கள் படிக்கும்போது எல்லாமே நாலேஜாக எடுத்துக்காதீங்க. இன்னும் 5 டைப் இருக்குது, அதில் வந்து இது வந்து நெகட்டிவாக போகலாம், பாசிட்டிவாக போகலாம், அது விஷயம் கிடையாது. ஒரு நீங்கள் நான் பேசும்போதெல்லாம் ஏதோ சுச்சுவேஷனுக்கு யோசிச்சு அதுக்கு இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி யோசிச்சு ரிப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு நான் எத்திக்ஸ் சிலபஸ் ஒன்றுமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஃபார் ஜஸ்டிஃபைங் யுவர் பிஹேவியர். பிஹேவியர் ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். இன்னும் ஒரு கேஸ் தர போகிறாங்க, ஒரு கோட் தர போகிறாங்க, அந்த கோட் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். ஓகே, இன்னும் ஒன்று சொல்கிறேன். நான் அடுத்த அந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுல, ஒரு ஹியூமன் கான்டாக்ட் இருக்கு நடக்கிறான். அந்த கான்டாக்ட் அப்படி விட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் உருவாக்கலாம். அப்போ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் யூஸ் பண்ணி அவனோட கான்டாக்டை அனலைஸ் பண்ணுறோம். ஆனால் இது என்ன ஆகுது, இது நமக்கு பத்த மாட்டேங்குது. இட் இஸ் நாட் அடிக்குவேட். கரெக்டா? அதே மாதிரி இது என்ன இல்லை, ரிஜிடாக இல்லை, அடிக்குவேட்டாகவும் இல்லை, ரிஜிடாகவும் இல்லை. அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவாக தான் இருக்கட்டுமே. இன்னும் அதாவது ஹியூமன் கான்டாக்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு காம்ப்ரஹென்சிவான வழி எதாவது இருக்கா அப்படி பார்க்கும்போது நிறைய ஃபிலாசபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய நார்ம்ஸ் உருவாக்குறாங்க. நிறைய நார்ம்ஸ் உருவாக்குறதால அது பேர் என்னது, நார்மேட்டிவ் தியரிஸ். கரெக்டாக? அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சேம் தான் இருக்குது, ஹியூமன் கான்டாக்டை இன்னும் இடத்துல கொண்டு போகிறது. புரிஞ்சுல? எஸ், அப்போ எத்திக்ஸ் பார்த்தோம். எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணுற சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தோம். அது கூட அது அடிக்கட்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து மூவ் ஆகும், ஷிஃப்ட் ஆகி ஃபிலாசபர்ஸ் பார்ப்போம். ஃபிலாசபர்ஸ் ஒரே சைடு கிடையாது, நிறைய வகை இருக்காங்க. சில பேர் வந்து கேரக்டர் மட்டும் நல்லா படித்தா போதும். கேரக்டருக்கு ஸ்ட்ராங் பண்ணுறது என்ன பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த கேரக்டர் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணது யாருன்னா வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸில் இருக்கிற கிரீக் பார்த்தோம்ல. கிரீக்கில் முக்கியமாக சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்க எல்லாருமே கேரக்டர் பேசுவாங்க. கேரக்டர் சரியாக இருக்கும்போது எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் பண்ண முடியும். இல்லை ஆக்ஷன் தான் முக்கியம். அப்போ ஒரு ஆள் ஆக்ஷன் எடுக்க பண்ணணும், இதெல்லாம் இருக்கா செக் பண்ணிங்க. அவரோட ஆக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கா ரிஸ்க் கொடுப்பாங்க. நான் எனக்கு வந்து பிஹேவியர் தான் முக்கியம், அந்த பிஹேவியர் கரெக்டாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கிளாஸ் பண்ணுவாங்க. அவங்க தராங்க. ஸோ அது அவங்க நார்மேட்டிவ் தெரியும் சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ இது நம்ம இப்போ படிக்க போகிறோம்ல ஃபிலாசபர்ஸ் திங்கிங்ஸ், இதுதான் வந்து யூனிட் 5. இந்த டாபிக்கோட யூனிட் 5 முடிச்சிடணும். ஓகேவா? ஓகே, இன்னொரு பாயிண்ட், இந்த யூனிட்டை எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் புரிஞ்சுக்க. இப்போ நான் ஃபிலாசபர்ஸோட பாயிண்ட் பேசுவோம்ல, அதை வந்து ரெண்டு வகையில் எடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபிலாசபர் வந்து ஒரு 4 அதாவது அரிஸ்டாட்டில் வந்து ஒரு 4 பிரின்சிபல் இருக்காரு. அந்த 4 பிரின்சிபல்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு இந்த 4 பிரின்சிபல்ஸா ஓகே அப்படி படிக்கூடாது. ரெண்டாவது, அந்த ஃபிலாசபர் ஒரு பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு, அது என்ன லெவலில் போயிட்டு இருக்கு அப்படி யோசிக்கக்கூடாது. ரெண்டுமே நமக்கு எக்ஸாம் யூஸ் ஆகலாம். ஓகே, நம்ம ஃபிலாசபர்ஸ் படிக்கிறத விட நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்ல இதை கவர்னன்ஸில் எப்படி அப்ளை பண்ணலாம், எக்ஸாமில் ஆன்சருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதுதான் யோசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இதுதான் பேசிக்ஸ். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எத்திக்ஸ் முடிஞ்சு போச்சு. அதாவது லைஃப் இஸ் டு லிவ் ஹாப்பிலி. அந்த ஹாப்பி லைஃப் பாடுறதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம். இது ஒரு கோட் வச்சுக்கலாம், கோட்டில் கொஸ்டின் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஹவு டு லிவ் ஹாப்பிலி வித் கிரிட்டிக்கல் திங்கிங். ஜென்ரலாக வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா டேரெக்டாக இருக்கும். அதாவது அரிஸ்டாட்டில் சொன்னார் இது என்ன கேட்கலாம். இல்லைன்னா ஒரு கோட் கொடுத்துருவாங்க, மேலே கோட் சொன்னால லைஃப் இஸ் டு லிவ் ஹாப்பிலி வித் கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு கோட் கொடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துடலாம். கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்கலாம். எல்லாமே இப்படி தான் இருக்கும். 3 தீம் ஒரே லைன் தான். அதை டேரெக்டாக அரிஸ்டாட்டில் சொன்னாருன்னு சொல்லி கொடுத்துடலாம், இல்லை கோட்டாக கொடுத்துடலாம், இல்லை அதே லைஃப் இஸ் டு லிவ் ஹாப்பிலேயே ஒரு கேஸ் ஸ்டடியாக கொடுத்துட்டு கேட்கலாம். எல்லா கொஸ்டினுக்குமே வே ஆஃப் அப்ரோச்சுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க. அதாவது இப்போ லைஃப் இஸ் டு லிவ் ஹாப்பிலி டு கிரிட்டிக்கல் திங்கிங் சொன்ன உடனே
இந்த லைனுக்கு ஒரு மீனிங் இருக்குங்களே, இந்த மீனிங் அதாவது இந்த லைனை யார் சொன்னது, அதுக்கான உண்மையான மீனிங் இருக்குல்ல, அதை எழுதுவீங்க. டெஃபினேஷன், எக்ஸ்பிளனேஷன். அடுத்து மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேலே சொன்னீங்கல்ல, அந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்கன்னா, இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. அதே ஸ்ட்ரெச் பண்ணி எழுதுவீங்க. ஆமாம் இப்படி இருக்குல்ல, இப்படி ஹாப்பியாக வாழலாம்ல, இப்படி ஹாப்பியாக அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி பண்ணுறதுக்கு எய்ம் கிடையாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சாக்ரட்டிஸ் படிக்கிறீங்கன்னா, சாக்ரட்டிஸ் ஒரு ஐடியா படிச்சிட்டிங்கன்னா, அந்த ஒரு ஐடியாவே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதையே தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எப்படி ஆர்டர் பண்ணலாம். இப்போ சொன்னோம்ல, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோட்டோட இந்த லைனோட டிஃபரேஷன் என்ன, எக்ஸ்பிரஷன் என்ன, எதுக்காக சொல்லப்பட்டது, கான்டெக்ட் செய்யணுமா. ரெண்டாவது, இதே ஆங்கிளில் பேசினா அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றியே பேசினா மற்ற ஆட்கள் இருப்பாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன லைஃப் பற்றி, அந்த 2 பாயிண்ட் எழுதுறீங்க. மூணாவது அர்த்தம் என்ன பண்ணுறீங்கன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங்கை விட கிரிட்டிக்கல் திங்கிங் அர்த்தம் அது நம்மளோட கேரக்டர் தானே, அதுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருப்பாங்களே, அது விஷயம் கிடையாது, அது விஷயமே கிடையாதுன்னு பேசியிருப்பாங்களே, கவுண்டர் பாயிண்ட்ஸ், அதுக்கு அவங்கள எழுதணும், கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடணும். இதுக்கு தான் நீங்கள் படிக்கிறீங்க. புரிஞ்சுல. அப்போ டெஃபினேஷன் பண்ணுறீங்க, முடிஞ்சால் டெஃபினுக்கு கரண்ட் எக்ஸாம்பிள் தரலாம். அதுக்கப்புறம் இதை பற்றியே பேசின அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ப்ளஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கணும். மூணாவது, இல்லை அதே மாதிரி சில பிலாசபர்ஸ் இப்படி ஆப்போசிட்டாக திங்க் இருக்காங்க, கொடுத்துட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடணும், கன்க்ளூஷன் முடிச்சிடணும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் சிக்ஸ்ல. இது புரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கும். ஓகே, 1 செகண்ட். ஸோ நாம் இங்கே படிக்க போகிற எல்லா நார்மேட்டிவ் தியரிஸும் எதுக்கு அப்ளை பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அப்ளை பண்ணுறது. எக்ஸாம்பிள், ஒரு பையன் வச்சுக்கலாம். ஒரு பையன் வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணுறான், அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க, இது கரெக்டாக, இது சரியா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டு தான், பெரிய பனிஷ்மெண்ட் தரலாம். அதாவது உங்களுக்கு இது புரியல, ஒரு ஆளுக்கு அவன் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் தர்றது ஒன்று, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் தர்றது ஒன்று. புரிஞ்சுல. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட். ஆனால் வேற ஒரு ஆங்கிள் எப்படி வச்சுக்கலாம், இதுக்கப்புறம் யாருமே தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க. எது பெருசு, ரெண்டாவது பெருசு இல்லை. அப்போ என்னோட பனிஷ்மெண்ட்டுக்கு சேர்த்து மற்றவங்க யாரும் செய்யக்கூடாதுக்காக எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் தராங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் தர்றது கரெக்டானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நம்ம? அப்போ இதை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் நம்ம படிக்கவும் தவிர ஆர்டரை எடுத்து எழுதி வச்சுக்காருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இல்லை இது எக்ஸ்ட்ரா தர பனிஷ்மெண்ட் கரெக்டு தான், ஆனால் நம்மளோட எண்டு என்னது முக்கியம், எண்டு வந்து ஹாப்பினஸ் முக்கியம். கரெக்டாக பண்ணிக்கலாம். டியாலஜி சொல்லலாமா, டியாலஜிக்கல் தியரி, நார்மேட்டிவ் தியரிஸ்ல டியாலஜிக்கல் பிலாசபர் சொல்கிற அப்படி பார்த்தோன்னா எது முக்கியம், எண்டு முக்கியம். அப்போ இந்த எண்டு என்ன ஆகுதுன்னா நம்மளோட சொசைட்டியில் கிரைமை குறைக்கும் அப்படி அதெல்லாம் இல்லை. என்ன சொல்லலாம் அடுத்து, இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, இப்போ டியாலஜிக்கல் ஆங்கிளில் அது கிரைம் வந்து குறைய ஃபியூச்சரில், அடுத்து நம்ம எக்ஸாம் என்ன பண்ண முடியும். அப்போ இதுவே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டா அது எக்ஸாம் பண்ணக்கூடாது, அடுத்த பர்ஸ்பெக்டிவ் போயிடும். எக்ஸாம்பிள், யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல் என்ன சொல்லுது, யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ், அதாவது மேக்ஸிமம் பீப்புளுக்கு அது ஹாப்பினஸ் தான் பண்ணிடலாம். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிரைம் தரது வழியாக ஃபியூச்சரில் எல்லா மக்களும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அது பயன்படுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கான்ட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணணும். கான்ட்ராக்ட் யாரை யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர் யூஸ் பண்ணிக்காங்களே. என்ன சொல்கிறாருல்ல, பேஸ் பேசுறாரு, டியோட்டாலஜிஸ் அதான் சொல்றாரு. அப்போ நீங்கள் பனிஷ்மெண்ட் தரீங்க, ஆனால் அது வந்து வயலண்டாக இருக்குது, அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் வயலண்டாக பயன்படுத்துவீங்களா, உங்களுக்கு தப்பாக இருக்குல்ல. அப்போ அது தப்பாக இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி சிவிலைசேஷன் உருவாக்கும், இந்த பண்ண எழுதி அது மாதிரி இத்தனை ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து கரெக்டாக இதை பார்த்து தான் திருப்பி தரணும் அப்படின்னு வெளியே முடிச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி எங்கெங்கேயோ படிக்கிறத ஆட் பண்ணுறதுக்காக தான் நம்ம நார்மேட்டிவ் தியரிஸ் படிக்கிறோமோ தவிர தனியாக தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஓகேவா, நாலேஜை தெரிஞ்சுக்காதீங்க, இந்த அப்ளை பண்ணி விஷயம். ஓகே, ஸோ வாட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் நார்மேட்டிவ் தியரிஸ் அப்படி கேட்டாங்கன்னா ஜென்ரலாக சொல்லலாம், நம்ம ஹியூமன் கான்டாக்டை படிக்கிறதுக்கு. கரெக்டாக. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு, ஒரு ஹியூமன் கான்டாக்டை படிக்கிறதுன்னு சொல்கிறது எப்படி ஆகிடும்னா டிஸ்கிரிப்டிவ் ஆகிடும். அதாவது அவன் இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு ஜஸ்ட் படிக்கிற விஷயம் கிடையாது, இல்லை அவனை மாற்றணும்ல. அப்போ நார்மேட்டிவ் தியரி ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷனரியாக இருக்காது. அதாவது இப்படிலாம் இருக்காங்க டிஸ்கிரைப் பண்ணாது. ஒரு ஆள் நடந்து போகிறாங்கன்னா அவன் பார்க்க இப்படி இருக்கான், இந்த வேலை பண்ணுறான், இப்படி பண்ணுறான், மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது நார்மேட்டிவ் தியரி வரல. கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறதுன்னா அதை எப்படி மாற்றலான்னு வரும், அது முக்கியம். ஓகேவா, ஹியூமன் கான்டாக்ட் இப்படி இருக்குது,
ஆனால் எப்படி இருக்கணும், வாட் அவுட் டுன்னு சொல்லுவாங்களே, அவுட் ஷுட் பின்னு சொல்லுவாங்களே, அவன் கம்பேர் பண்ணி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுது, அடுத்த லைஃப் கொண்டு போகுது. நார்மலிட்டி தெரிஞ்ச வேலை இருக்கும். ஓகே ஓகே, அந்த நார்மலிட்டி தெரிஞ்சு ரெண்டாக பிரிக்கலாம். நான் அடுத்து சொல்கிறேன். என்ன நான் சொன்னானே, நார்மலிட்டி தெரிஞ்ச வேலை வந்து ஒரு ஹியூமன் கனெக்ட் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுது. கரெக்டா? அதாவது நீ ஃபியூச்சரில் இப்படி மாறிட்டு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னது, ஐடியல்ல ஐடியல் ஸ்டாண்டர்ட். கரெக்டா? இப்படி உன்னோட பிஹேவியர் இப்படி இருக்குது, நீ இதை நோக்கி போகணும், ஐடியல் இதுதான் பர்ஃபெக்ட், இதை நோக்கி போகணும். அப்போ அதுக்கான நார்ம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்குறது நார்மலிட்டி தியரிஸ். கரெக்டா? நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி வந்து முதல்ல நம்ம மைண்டில் தோணிருப்போம், இதெல்லாம் உருவாக்கணும்னு தோணிருப்போம். ஜென்ரலாக வழக்கமாக இந்த கொஸ்டின் வந்திருக்கும், அதான் நம்ம யோசிச்சு பார்த்தா மேக்ஸிமம் வந்திருப்போம். அதாவது ஹவு டு லீட் லைஃப் வச்சுக்கலாமா, அதாவது வாழ்க்கை எப்படி வாடுறது, ஹவு டு லிவ் ஹாப்பிலி, இல்லை ஹவு டு லிவ், ஆமாம், ஒரு லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்படி யோசிக்கும் போது சூப்பராக ஹேண்டில் பண்ணணும், ஹாப்பி ஹேண்டில் பண்ணணும். அப்போ அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படி யோசிப்போம்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் ஃபிலாசபர்ஸ் திங்க் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க நாம்ஸ் உருவாக்குறாங்க, அது நார்மலிட்டி தியரி சொல்கிறாங்க. அப்போ அதில் பார்த்தா ஒன்றாவது ஏஜென்ட் தியரியாக இருக்குது, ரெண்டாவது பார்த்தா ஆக்ஷன் தியரியாக இருக்குது. ஓகே, உங்களோட லைஃப் நல்லா இருக்கணுமா, அப்போ உங்களோட கேரக்டர் பார்த்துக்கும், ஏஜென்ட் தியரிஸ். லைஃப் நல்லா இருக்கணுமா, உங்களோட ஆக்ஷனை பார்த்துக்கும், ஆக்ஷன் தியரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, நான் என்ன சொன்ன புரிஞ்சுல, அதாவது அந்த காலத்தில் மேபி இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அதோட பர்பஸ் என்ன யோசிக்கும் போது, அப்போ வந்து ஒவ்வொரு ஆள் சொல்லுவாங்க நம்மளோட எய்ம் வந்து டு அச்சீவ் தி ஹாப்பினஸ். ஓகே, ஹாப்பினஸ்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் ஹாப்பினஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதை ஒரு எண்டு வந்திருக்கும், இந்த ஹாப்பினஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது, ஹவு டு அச்சீவ் திஸ். அப்போ நான் அதுக்கு யோசிக்கிறேன், நான் யோசிச்சு என்ன பண்ணுறேன், செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் தரேன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த நார்ம்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் அச்சீவ் திஸ். அது என்ன நார்ம்ஸ், என்னென்ன ஃபிலாசபர்ஸ் என்ன நார்ம்ஸ் சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஏன் கிரீக் ஃபிலாசபி எழுதியிருக்கேன், என்ன காரணம் எழுதியிருக்கேன், அதாவது இப்போ நம்மளோட எய்ம் வந்து நார்ம்ஸ் படிக்கணும். அதில் எந்த நார்ம்ஸ் படிக்கணும், ஃபஸ்ட்டு ஏஜென்ட் நார்ம்ஸ் படிக்கணும். எது நார்ம்ஸ் அர்த்தம், அதாவது ஒரு ஆள் ஒரு வேலையை செய்கிறான்னா, ஒரு ஆக்ஷன் செய்கிறான்னா, அந்த ஆக்ஷனுக்கான காரணமே ஒரு விஷயம் இருக்குது, என்னது, அது கேரக்டர் இருக்குது. கேரக்டர் ஒருத்தனை அது விர்ச்சுவில் விர்ச்சு. அப்போ இதுதான் ஏஜென்ட், இந்த கேரக்டர் தான் அந்த வேலை செய்யறது தான் ஏஜென்ட். ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறோம், நம்ம ஏஜென்ட் சொல்கிறோம்ல, இந்த ஏஜென்ட் எத்திக்ஸை இல்லை ஏஜென்ட் தியரிஸ் வச்சுக்கலாம், இல்லை விர்ச்சுவல் எத்திக்ஸ் வச்சுக்கலாம். நம்ம கேரக்டர் தான் என்னது, விர்ச்சு. ஓகே, இந்த கேரக்டர் தான் முக்கியம் பேசின ஆட்கள் எந்த ஊரில் இருக்காங்கன்னா கிரீக் இருக்காங்க, அவங்களோட ஃபிலாசபி அது கிரீக் ஃபிலாசபி. அப்போது ஏஜென்ட் தியரிஸ் எங்கே உருவாகுதுன்னு கேட்டாலும் சரி, அப்போ வந்து விர்ச்சுவல் எத்திக்ஸ் எங்கே யார் சொன்னாலும் சரி, ஹூஸ் தி ஃபாதர் ஆஃப் விர்ச்சுவல் எத்திக்ஸ் சொன்னாலும் சரி, எல்லாம் எங்கேருந்து வருது, கிரீக் ஃபிலாசபி, கிரீக்லேருந்து வருது. படிச்சிருப்போம்ல, மேசடோனியா ஏத்தன்ஸ்லாம் படிச்சிருப்போம், அந்த ஊர்லேருந்து வருது, முக்கியம் ஏத்தன்ஸ் தான் வருது. ஓகே, இதில் அதாவது இந்த ஏஜென்ட் தியரிஸை பேசின கேரக்டர் தான் முக்கியம், அதுதான் விர்ச்சு தான் முக்கியம். அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு மனுஷனோட கேரக்டர் எப்படி எந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவன் கேரக்டர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் டிபெண்ட் பண்ணுறேன்னு சொன்ன பேசின நாட்கள்லேருந்து சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இந்த 3 பேருக்குமே சிமிலாரிட்டிஸும் இருக்குது, டிஸ்மிலாரிட்டிஸும் இருக்குது. நமக்கு அது தேவையில்லை. நாம் வந்து எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடியோ ப்ரொடெக்ஷனாக கொடுத்தாலும் எந்தெந்த ஆங்கிளில் எந்தெந்த தீமில் வந்தால் இவங்க பேர் நம்ம எழுதணும் அதை நான் சொல்கிறேன், அதுதான் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸ் சொல்கிறேன். ஓகே, சாக்ரட்டிஸ்னாலே ஜென்ரலாக சொல்லலாம், கிரீக் ஃபிலாசபி வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடைனா கிரிட்டிக்கல் திங்கிங் தான். நான் பேசுகிறோம்ல, கிரிட்டிக்கல் திங்கிங் இது எங்கே உருவாகுதுன்னா கிரீக்கில் தான் உருவாகுது. அதாவது ஒரு மனுஷனோட கேரக்டர் நல்லா இருக்கணும்னா அவன் என்ன முதல்ல பண்ணும், கிரிட்டிக்கல் திங்க் பண்ணணும்னு சொல்கிறான், அதுதான் மோஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து எதிர கிரிட்டிக்கல் திங்கிங், ரேஷ்னாலிட்டி, ஆர்ட் ஆஃப் கொஸ்டினிங், இந்த 3 தான் கிரீக் ஃபிலாசபி நமக்கு கொடுத்தது. அப்போ இந்த 3 வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட தீம்ஸ் கோட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கோம், இவங்களை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 3தோட ஆரம்பம் யாருன்னா சாக்ரட்டிஸ் தான். ஓகே, சாக்ரட்டிஸ் தான் ஆரம்பிக்கிறார், நம்ம லைஃப்க்கு கேரக்டர் தான் முக்கியம், அந்த கேரக்டரை வந்து செழுமைப்படுத்துறதுக்கு நீ என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் திங்க் பண்ணணும், ரேஷனலாக யோசி, முக்கியமாக கொஸ்டின் கேளு, எல்லாத்தையும் கொஸ்டின் கேளு. இப்போ எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்த வரா, எக்ஸாம்பிள் நீங்கள் போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன். ஓகே, ஜிம்முக்கு ஏன் போகிறேன், என் உடம்பு ஃபிட்டாக இருக்கும். ஓகே, உடம்பு ஏன் ஃபிட்டாக இருக்கணும்,
ஃபிட்டாக இருந்தால் ஹெல்த்தாக வாழணும். ஹெல்த்தாக ஏன் வாழணும்? ரொம்ப நாளைக்கு வாழணும். ரொம்ப நாளைக்கு ஏன் வாழணும்? நான் ஹாப்பியாக இருக்க ஏதோ ஒன்று வந்துருக்குல்ல. த்ரூ அந்த ஆர்ட் ஆஃப் கொஸ்டினிங் வழியாக உன்னோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த எய்ம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் கொஸ்டினிங் வழியாக கிரிட்டிக்கல் திங்கிங் வழியாக அவனோட கேரக்டர் ஆகிடும் சூப்பராக பில்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் சாக்ரட்டிஸ். இதுதான் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ பேசி பாருங்களேன். இப்போ வந்து வித்தவுட் கொஸ்டினிங் யுவர் லைஃப் இஸ் நத்திங்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வித்தவுட் கொஸ்டினிங் யுவர் லைஃப் இஸ் நத்திங்னு சொன்னால் நம்ம யார் எழுதணும்? சாக்ரட்டிஸ்னு எழுதணும். உங்கள் லைஃப்பில் நீ கொஸ்டின் கேட்காம கிரிட்டிக்கல் திங்க் பண்ணாமல் லைஃபே வேஸ்ட். த லைஃப் இஸ் பிகம்ஸ் எம்டின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அதை எழுதிட்டு இது எல்லாமே எதை பற்றி பேசுது? கேரக்டர் தான் பேசுது. ஆனால் கேரக்டர் மட்டும் பத்தாது, எண்டும் முக்கியம், ஆக்ஷனும் முக்கியம். ஆக்ஷன் பேசுகிற இடத்துலையும் ஆப்போசிட்டாக எழுதுறது கேஸ் மேலும் சரி, ரொட்டேஷன் சரி. ஓகே. ஸோ சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாரு? ஆஸ் யூஷுவல் தனக்கு தெரிஞ்சது என்ன பண்ணுறாரு? பசங்க சொல்லி தராரு. எல்லாரையும் நம்ம கொஸ்டின் சொல்லி தராரு. இப்படி கேளுங்க கூட யாராவது உங்களை கேட்குறாங்கன்னா அவங்க லைஃப் பற்றி கொஸ்டின் கேளுங்க, கிரிட்டிக்கல் திங்க் பண்ண சொல்லுங்க, கொஸ்டின் கேளுங்க சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் தான் ஆகும். கண்டிப்பாக ஸ்டேட்டுக்கு எதிராக வருங்களே. எஸ். அப்போ அவரோட ரேஷனாலிட்டி அவரோட கொஸ்டின் ஆகுது, ஸ்டேட்டுக்கு எதிராக வருது. அப்போ ஸ்டேட் என்ன பண்ணும்? அவர் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற இந்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக வருது. அப்போ இந்த ஊரை விட்டு நீ வெளியே போயிடணும், நாளைக்கு காலையில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாக்ரட்டிஸ் சொல்கிறாங்க. ஆனால் சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாரு? நான் ஊரை விட்டுலாம் போக மாட்டேன், நான் கொஸ்டின் கேட்டு தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் காலையிலே சாக்ரட்டிஸை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்களே. அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மீனிங் புரிஞ்சுல? அதாவது மக்களை ரேஷ்னலாக திங்க் பண்ண சொல்கிறாரு, கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ண சொல்கிறாரு. கரெக்டாக? கிரிட்டிக்கல் திங்கிங்னா எல்லாமே வராது. இப்போ நீ செல்ஃபிஷாக பண்ணுறேன்னா அது கிரிட்டிக்கல் திங்க் கிடையாது. அதாவது இது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த மாப் லிஞ்சிங் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் அடிப்பாங்கல்ல, அது ஒரு புதுசாக எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறாங்களா, அது கிரிட்டிக்கல் திங்கிங் வருமா? வராதுல்ல. அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஜஸ்டிஸ் நோக்கி போனால் கிரிட்டிக்கல் திங்கிங், ஈக்குவாலிட்டி நோக்கி போனால் கிரிட்டிக்கல் திங்கிங். மூணாவது முக்கியமானது, உன்னோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து இன்னொருத்தருக்கு லிபர்ட்டி சொல்லுவாங்களே, ஃப்ரீடம் சொல்லுவாங்களே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், லிபர்ட்டி, இதை தடுக்கவே இருக்கக்கூடாது. ஓகே. நீ இன்னும் அப்போ நீ வந்து யோசிக்கிற, ஒருத்தர் அடிக்கணும் யோசிக்கிற, அப்போ அவனோட லிபர்ட்டி போகுது, அவனோட ஃப்ரீடம் போகுது, அவனோட ஈக்குவாலிட்டி போகுது. அப்போ உன்னோட கிரிட்டிக்கல் திங்கிங் கிடையாது. அப்போ நீ உனக்காக யோசிச்சிட்டாலே அது கிரிட்டிக்கல் திங்க் கிடையாது. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எதை கொண்டு வருதுன்னு சொல்றது தான் யார் சொல்றா? சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அப்போ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வழியாக பார்க்கும்போது ஸ்டேட் வந்து ஃப்ரீடமோ லிபர்ட்டியோ தரது கிடையாதுன்னு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுது? எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ ஸ்டேட்டுக்கு எதிராக வருது. கிரிட்டிக்கல் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டுக்கு எதிராக வரதால ஸ்டேட் என்ன பண்ணுது? அவர் வந்து ஊரை விட்டு வெளியே போக சொல்லுது. அவருக்கு போகல. கரெக்டாக? அது போகாதால என்ன பண்ணுறாங்க? எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போது சம்மரைஸ் பண்ணலாம். சாக்ரட்டிஸ் அவர் சொன்னது என்ன, அவரோட பிஹேவியர் வந்து எதை வந்து நமக்கு சொல்லித்தருது அப்படின்றத நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லலாம்ல. ஸோ வாட் ஆர் தி ஃபிலாசபிஸ் ஆஃப் சாக்ரட்டிஸ்? ஃபஸ்ட் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். அதில் எல்லா மக்களையும் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ண சொல்கிறார். ரெண்டாவது முக்கியமானது, அவர்கிட்ட வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறது ஒன்று, கொஸ்டின் கேட்குறதுன்றது எல்லாருமே பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அதாவது அதுக்கு என்ன வேணும்? கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் வேணும்ல. அதுக்கு இருக்குல்ல. அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு, அட் த சேம் டைம் ஸ்டேட் சொல்லியுமே அவர் கேட்கல. காரணம், தன்னோட கொஸ்டின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்டாக? காந்தி சொல்லலாம், இல்லை எல்லாருமே சொல்லலாம். கேள்வி கேட்கறதுன்றது ஒரு கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் அது இருந்திருக்குல்ல. அதாவது அவரோட தியரி, அவரோட இப்போ சாக்ரட்டிஸ் வந்து அவர் ஊர் விட்டு போயிருக்கலாம்ல. அவர் போக என்ன பண்ணுறாரு? இறந்து போகிறாருல. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாருல, நான் இறந்து போகிறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாருல. அப்போ இந்த லைஃப்ன்றது ஹிஸ்ட்ரி தானே, என்ன கிடையாது, ஃபிக்ஷன் கிடையாது, கதை கிடையாது. அப்போது ரியல் லைஃப் நடந்த விஷயம். அப்போ ரியல் லைஃபாக அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை வந்து சொல்லிட்டு போகிறாரு. அது என்னன்னு பார்க்குறோம், அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இது எதுலாமா? சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லலாமா? கரெக்டா? எஸ். அப்போது எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக ரிலிஜனை எதிர்த்து வரும், ஸ்டேட் எதிர்த்து வரும். ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் சொல்லலாமா? ஓகே. அடுத்து இதை சொல்லாமல் செக் பண்ணுங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி சொல்லலாமா? கரெக்டில் அவர் கொஸ்டின் கேட்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு லிபர்ட்டி இல்லை, ஈக்குவாலிட்டி இல்லைன்றது தான் முடியுது. கரெக்டாக? அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் வந்து சோஷியல் கான்ட்ராக்ட். அதாவது இந்த தீர்வை உருவாக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், லைட்டாக யோசிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஸ்டேட்டு வந்து ஒரு மனுஷனை, ஒரு சிட்டிசனை வெளியே போக சொல்லுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிறது கரெக்டு, நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்கிறாரு. காரணம் என்னன்னா, இது என்னோட சொசைட்டி, நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னோட பிரதிநிதி தான் நீ இருக்கிற, நான் வெளியே போக சொல்கிறாருல.
அப்போ அவரோட பிஹேவியரில் நல்லா தெரியுது, சோஷியல் கான்ட்ராக்ட் வெளிப்படுதுல்ல. இதுதான் ஒட்டுமொத்த பிலாசபி ஆஃப் அரிஸ்டாட்டில், சாரி சாக்ரட்டிஸ். ஓகே, இப்போ சாக்ரட்டிஸ் பற்றி நீங்கள் பேசணும்னா, இது ஏதாவது வந்து கேஸ் ஸ்டடியில் ஏதாவது பேசணும்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணும்போது சாக்ரட்டிஸ் இருக்காரு, அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் ஒர்த் லிவிங் சொல்லுவார்ல, வாழ்றதை வே சொல்லுவார்ல. அன்எக்ஸாம் லைஃப் அர்த்தம் கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம். கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன், அவர் ஸ்டேட் எதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காரு, கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன். சயின்டிஃபிக் டெம்பர், லிபர்ட்டி பற்றி பேசியிருக்காரு, சோஷியல் கான்ட்ராக்ட் பற்றியும் ஓரளவுக்கு வந்துருக்கு. சாக்ரட்டிஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சாக்ரட்டிஸ் நீங்கள் எந்த பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் புரிஞ்சுச்சுல. ஸோ மேஜர் வந்து இந்த 5 பாயிண்ட் முக்கியம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் தான். ஓகே, கரெக்டு தானே? ஒரு ஒரு கவர்னன்ஸில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இன்டெகிரிட்டியோட எது முக்கியம்? கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம். மீனிங் பொறுத்தல அதான் இன்டெகிரிட்டினா நேர்மையாக இருக்கிறதுல அந்த வேலைக்கு பொறுப்புறவாக இருக்கும். ஆனால் நீ நேர்மையாக இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, கிரிட்டிக்கல் திங்கிங் தேவை. அப்போ அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எங்கேருந்து வருது? வெஸ்டர்ன் ஃபிலாசபிலேருந்து வருது. கரெக்டு தானே? கிரீக் தான் இருக்குது. இது உங்களுக்கு தெரியும்ல, வெஸ்டர்ன் ஃபிலாசபியோட ஃபாதர் யாரு? சாக்ரட்டிஸ். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு கேரக்டர் முக்கியம், அந்த கேரக்டர் வந்து அந்த விர்ச்சுவல் முக்கியம். அந்த விர்ச்சுவல் கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கணும், கரேஜ் ஆஃப் கன்விக்ஷனாக இருக்கணும். இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறாருல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதில் அவர் தான் ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. அது ஒரு ஃபாதர் ஃபிலாசபி சொல்ல, ஃபாதர் வெஸ்டர்ன் ஃபிலாசபி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபியே ஒன்றும் கிடையாது, நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள், வெஸ்டர்ன் ஃபிலாசபி, ஏன்ஷியன்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, மிடிவல் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, மாடர்ன் ஃபிலாசபி, அதுக்கப்புறம் கண்டெம்பரரி வெஸ்டர்ன் ஃபிலாசபின்னு பிரிக்கலாம். இப்போ நான் படிக்கிறது வந்து ஏன்ஷியன்ட் ஃபிலாசபி படிக்கிறோம். இந்த ஏன்ஷியன்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் தான் யாரெல்லாம் வருவாங்க? சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் வருவாங்க. இவங்களுக்கு முன்னாடியே வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்தியாவில் வந்து சப்தரிஷி சொல்லுவாங்க, சப்தரிஷி 7 முனிவர் இருந்தாங்களா. அதே மாதிரி கிரீக்லையுமே கிரீக் தானே, கிரீக் கண்ட்ரி தானே, கிரீக் இடம். இந்த 3 பேர் வரதுக்கு முன்னாடி, இந்த ஏன்ஷியன்ட்ல வர்ற சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் வரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 சேஜஸ் சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்களா? தேல்ஸ் படிச்சிருப்பீங்க, ஹெரோடோட்டஸ் படிச்சிருப்பீங்க. அது ஒரு 7 பேர், நமக்கு தேவையில்லை இதெல்லாம். ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடிப்படையாக ஆரம்பிச்சு இவங்க. ஓகே, முடிவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை பார்க்கலாம்? அகஸ்டஸ்னு ஒரு பார்ப்பீங்களே, ஆமாம் அதை பார்க்கலாம். நீங்கள் வந்து இதில் அப்புறம் சொல்கிறேன், 2 பேர் தான் மேக்ஸிமம் கிடையாது. மாடர்னில் கரெக்டாக சொல்கிறேன். மாடர்னில் நீங்கள் யாரை சொன்னாங்கன்னா நம்ம படிச்சிருப்போம்ல, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் எல்லாருமே ஹாப்ஸ்ல இருந்து, லாக்ல இருந்து, வால்டர்ல இருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லாருமே ரூசோ எல்லாருமே வந்துடுவாங்க. நீட்ஸு எல்லாமே மாடர்ன் கிளாஸ் வந்துடுவாங்க. கண்டெம்பரரி யார் வருவா? ஆக்சுவலி தானே இந்த ஜீன் பால் சார்ட்டர் வருவார். ஓகே, வேறு யார் வருவாங்க? சிம்பிளாக நீங்கள் நான் இந்த பண்ணி நம்ம சொல்லுவோம். அதில் இது புரிஞ்சுல, வெஸ்டர்ன் ஃபிலாசபின்றது இவங்க மட்டும்தான் கிடையாது. இவங்க ஜஸ்ட் ஒரு ஏன்ஷியன்ட், அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆட்கள். இவங்க ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபிஸ் தான் இந்த ஊரில் ஆரம்பிக்கும். அது மிடிவல் ஃபிலாசபி, மாடர்ன் ஃபிலாசபி, அப்புறம் கண்டெம்பரரி ஃபிலாசபி வரைக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து இப்போ நான் வருது பாருங்க, ஜீன் பால் சார்ட்டர், அப்புறம் ஜான் ரால்ஸ். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷனில் பிடிச்ச எல்லாரும் வந்துடுவாங்க. ஹாப்ஸ்லேருந்து, லாக்லேருந்து, வால்டயர் எல்லாம் வந்துடுவாங்க. ஸ்பென்சர் எல்லாம் வந்துடுவாங்க. ஓகே, மிடிவலில் அகஸ்டைன், 2வது வந்து மேக்கியாவெல்லி வந்துடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இங்கே தான் பார்க்குறோம், சாக்ரட்டிஸ் மட்டும் தான் பார்க்குறோம். அதாவது ஏன்ஷியன்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபி பார்க்குறோம். அந்த ஏன்ஷியன்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் சாக்ரட்டிஸை பார்த்தோம். சாக்ரட்டிஸ் ஏன் முக்கியம்னா கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம் சொல்லியிருக்காரு. கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு கேரக்டருக்குள்ள கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துச்சுன்னா அவர் லைஃப் சூப்பராக சொல்லிட்டார். ஓகே, அதை ஒரு தியரிஸ்லாம் பண்ணல, அட்வான்ஸ் பண்ணல. அப்போ சாக்ரட்டிஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும், இந்த வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸு எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் வந்து ரைட் டு ஃப்ரீடம் பார்த்தோம்ல, லிபர்ட்டி பார்த்தோம்ல, இது எல்லாத்தையுமே அட்வான்ஸ் பண்ணணும். அதாவது பேசிக்காக மாற்றினது, ஒரு புக்காக மாற்றினது யாருன்னா பிளாட்டோ. பிளாட்டோ தான் இதை பண்ணுறாரு. பிளாட்டோட வேலை எதுவுமே கிடையாது. இஸ் அட்வான்ஸிங் தி சாக்ரட்டிஸ் ஃபிலாசபி. சாக்ரட்டிஸ் சொன்ன எத்திக்ஸ், வே ஆஃப் லிவிங், ஹவு டு லிவ் அப்படின்றத, வாட் ஆர் பேராமீட்டர்ஸ் டு பி லிவிங் அப்படின்றது எல்லாத்தையுமே அட்வான்ஸ் பண்ணி அடிப்படையாகிறது பிளாட்டோ. புரிச்சுல? அப்போ ஒரு ஆள் பேசுறது விஷயம் கிடையாது, அதை ஃபவுண்டேஷனாக மாற்றுறது. ஃபவுண்டேஷன் ஆஃப் எத்திக்ஸ் தான் பிளாட்டோ தான். ஃபவுண்டேஷனாக புரிஞ்சுல, நம்ம மக்கள் நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றா திரட்டி ஒரு அடிப்படை உருவாக்குறது, ஒரு காலேஜ் உருவாக்குறது. பிளாட்டோ ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குறாரு. யூனிவர்சிட்டி பேர் தெரியும், அகாடமின்னு சொல்லுவாங்க. அகாடமி, இந்த அகாடமின்ற வார்த்தை இருக்குல்ல, இது உருவாக்குறது பிளாட்டோ தான். ஓகே, அப்போ அந்த அகாடமின்றது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் தான் எல்லா ஐடியாஸையும் கலெக்ட் பண்ணி அடிப்படை உருவாக்குற எத்திக்ஸ் தான் எப்படின்னு, வே ஆஃப் லைஃப் எப்படின்னு உருவாக்குறாரு. அந்த அகாடமியில் படிக்க வர்றது தான் யார்? அரிஸ்டாட்டில். உங்களுக்கு தெரியும்ல, சாக்ரட்டிஸ் தான் டீச்சரு, அவரோட ஸ்டூடெண்ட் தான் யார்? பிளாட்டோ. ஸோ சாக்ரட்டிஸ் இறந்ததுக்கு அப்புறம் பிளாட்டோ என்ன பண்ணுறாரு? யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார், அகாடமி ஆரம்பிக்கிறாரு.
அந்த அகாடமியில் படிக்க வந்த ஒரு ஆள் தான் அரிஸ்டாட்டில். நீங்க புரிஞ்சுல? வழக்கமாக அசிஸ்டல் தான் நம்ம பண்ணுவோம்ல. நமக்கு ஒரு 17 வயசு ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து யூனிவர்சிட்டி படிக்க போவோம். அதே மாதிரி கிரீக்கில் நம்ம தமிழ்நாடு இருக்கோம்ல. இப்போ நம்ம விழுப்புரத்தில் இருக்கோம், சென்னை அங்கே இருக்குது. அதே மாதிரி தான் கிரீக்கில் வந்து நிறைய மாகாணங்கள் இருக்குது, சிட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு சிட்டி வந்து மேசிடோனியா. மேசிடோனியாவில் யார் இருக்கா? அரிஸ்டாட்டில் இருக்கார். அரிஸ்டாட்டில் ஃபேமிலி வந்து ராஜாக்கள் பரம்பரையில் வர்ற மெடிசனை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. இப்போ இவங்க பார்க்குற நம்ம சாக்ரட்டிஸ், பிளாட்டோ எல்லாருமே அதே கிரீக் நாடு தான். கிரீக்கில் ஏத்தன்ஸ் இருக்காங்க. ஸோ மேசிடோனியா ஒரு சிட்டி, ஏத்தன்ஸ் ஒரு சிட்டி. ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து மேசிடோனியா வந்து அன்சிவிலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏத்தன்ஸை கம்பேர் பண்ணும்போது கல்ச்சுரலாக வேற லெவல்ன்றது ஏத்தன்ஸ் தான். ஏன்னா அந்த நாட்டில் வந்து ராஜாக்கள் இருக்காங்களே, அவங்க எப்பவுமே வந்து இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஊர்ல இருந்து தான் ஒரு 17 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம்ல, நம்ம ஊர்ல இருந்து நம்ம கெட்டு போயிடுவோம், நீங்க என்ன பண்ணு இப்போ அடுத்த ஊருக்கு படிக்க சொல்லுவோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ், யாரோட பேரண்ட்ஸ், அரிஸ்டாட்டோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, 17 வயசு ஆயிடுச்சு, நீ ஏத்தன்ஸ்ல போய் படின்னு சொல்றாங்க. ஸோ படிக்க வராரு அரிஸ்டாட்டல். அப்போ அங்கே படிக்க 10 வருஷம் படிக்கிறாரு. அங்கே படிச்சு தான் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அது பிளாட்டோ ஆரம்பிச்சது யூனிவர்சிட்டியில், கண்டிப்பாக இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும்ல. பிளாட்டோட நிறைய இன்ஃப்ளூன்ஸ் யாருக்கு இருக்கும், அரிஸ்டாட்டலுக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் இது தேவையில்லைன்னு தான் சொல்றேன். அதே மாதிரி அரிஸ்டாட்டல் வந்து ஏத்தன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அரிஸ்டாட்டலை எல்லாரும் சந்தேகப்பாரோட பார்ப்பாங்க. அரிஸ்டாட்டலை ஏற்றுக்க மாட்டாங்க உடனே. ஏன்னா ஒரே கிரீஸ் தான். ஆனால் அவர் எங்கே வந்திருக்காரு, மேசிடோனியாவில் வந்திருக்காரு. மேசிடோனியாவில் ராஜாக்கள், அந்த ராஜாக்களை ஏத்தன்ஸுக்கு பிடிக்காது. அவங்க ஏதாவது வந்து நம்மளை வந்து இந்த இடத்த பிடிச்சிருவாங்கன்ற பயம் இருக்கும். அப்போ அவனை எதுக்கு நம்ம காலேஜ் சேர்த்துக்கணும் ஒரு டவுட் தான் பார்ப்பாங்க. அவங்க டவுட் பட்ட மாதிரி என்ன ஆகும்னா, இது ஓகே நான் சொல்கிறேன், அவங்க டவுட் பட்ட மாதிரி என்ன ஆகிடுன்னா, அந்த ஊர் ராஜா மேசிடோனியாவோட ராஜா இருக்காருல்ல, பிலிப்ஸ் இருப்பாங்க. பிலிப்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஏத்தன்ஸு அவங்க ஃப்ரெண்ட்லி இடத்தெல்லாம் பிடிக்கிறாரு. வேறு வழியே இல்லை. ஓகே, பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து அரிஸ்டாட்டில் இந்த ஊர் இருக்கக்கூடாது, அந்த நாட்டில் வந்திருக்காரு, அவங்க நாடு வந்து எல்லா இடத்தையும் பிடிக்குது, இவன் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விட்றாங்க. அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுறாரு, யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் ஆஸ் அவங்க ஊருக்கே போகிறாரு. இங்கே மேசிடோனியா போகிறாரு. மேசிடோனியாவில் ராஜா இருக்காரு பிலிப்ஸ், அவர் ராஜா படத்துல வர்றவங்க. ஸோ பிலிப்ஸ் என்ன பண்ணுறாரு, அரிஸ்டாட்டில் கூப்பிடுறாங்க, என் பையனை சொல்லி கொடுங்க. பிலிப்போட பையன் தான் அலெக்சாண்டர். இப்போ அலெக்சாண்டருக்கு ஒரு டியூஷன் வாத்தியாரா அரிஸ்டாட்டில் போகிறாரு. அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாருமே வந்து எத்திக்ஸ் தானே, வே ஆஃப் லைஃப் தானே யோசிக்கிறவங்க. அப்போது அரிஸ்டாட்டில் வந்து மேசிடோனியாவில் இருந்து ஏத்தன்ஸ் வராரு, படிக்க வராரு, எத்திக்ஸ், வே ஆஃப் லைஃப்லாம் கற்றுக்கிறாரு, கிரிட்டிக்கல் திங்கிங், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ்லாம் கற்றுக்கிறாரு. அதை கற்றுக்கிட்டு அவங்க ஊருக்கே போயிடுறாரு. ஏன்னா இந்த ஊரில் இருக்க முடியல, ஏன்னா அவனை எதிரியாக பார்க்குறாங்க. ஊருக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் சொல்லித்தர யார் சொல்லித்தராரு, அலெக்சாண்டர் சொல்லித்தராரு. ஆனால் அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, எல்லா ஊரும் பிடிக்கிறாரு. இந்தியாவில் வந்து எல்லா ஊரையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஒரு எத்திக்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியாரோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து அலெக்சாண்டருக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, வே ஆஃப் லைஃப் வந்து புரிஞ்சுக்க முடியல, ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதான் சொல்லப்படுறது. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அலெக்சாண்டர் போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அரிஸ்டாட்டில் எங்கே வராரு, ஏத்தன்ஸ் வந்துடுவார். பிளாட்டோ இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஏத்தன்ஸ் வராரு. வந்து ஒரு பார்க்கில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு, ஓப்பன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அங்கே 10 வருஷம் இருக்காரு. அந்த 10 வருஷம் தான் வந்து அரிஸ்டாட்டிலோட ஒரு ப்ரொடக்டிவான ஏஜ். அந்த 10 வருஷம் தான் அவர் வந்து எல்லா ஃபிலாசபி புக்ஸில் உருவாக்குறாரு. ஸோ அப்போ மறுபடியும் வந்து மேசிடோனியாவிலேருந்து ஏத்தன்ஸ்க்கு வந்து அந்த 10 வருஷம் பசங்களை எல்லாம் ஒன்றாக்கி கொடுக்குறாரு. ஆனால் 10 வருஷத்துல அவரால் அங்கே இருக்க முடியல. காரணம் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, மேசிடோனியாவோட ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்க இடத்தெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதாவது ஏத்தன்ஸோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இருக்கும்ல, அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிக்குது. பிடிச்ச உடனே அரிஸ்டாட்டில் இருக்கக்கூடாது, அந்த நாட்டுக்கு நமக்கு பிடிக்காது, அனுப்பிடுறாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் மறுபடியும் ஏத்தன்ஸ்லேருந்து மேசிடோனியாவுக்கு போயிடுறாரு. இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் வந்து எக்ஸாம் முக்கியம் இல்லை, பட் வந்து படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஏத்தன்ஸ் ஊர் மக்கள் இருக்காங்களே, அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. 2வது முறையாக அரிஸ்டாட்டில் வந்து மேசிடோனியாவுக்கு அனுப்புறது வழியாக ஒரு பிலாசபிக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க. 2வது தடவையாக அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பிலாசபி பயங்கர டெவலப் ஆகிருக்கும். இன்னும் ஒரு ஆங்கிள் சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்ல வந்தது, நம்ம கிரீக் மட்டும் அடிச்சுப்போம். இல்லை, நிறைய சிட்டிஸ் இருக்குது. எல்லா சிட்டிஸும் கரெக்டாலாம் கிடையாது. ஒரு சிட்டி பயங்கரமாக இருக்குது, இன்னொரு சிட்டி கம்மியாக இருக்குது. அதில் வந்து மேசிடோனியா வந்த ஆள் தான் அரிஸ்டாட்டில். அதில் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வராது. அரிஸ்டாட்டில் இந்த ஊருக்கு வராரு, பிளாட்டோ கிட்ட படிக்கிறாரு. பிளாட்டோட காலேஜ் போகிறது அகாடமி. பிளாட்டோக்கு வாத்தியார் யாருன்னா சாக்ரட்டிஸ். கதையாக பேசிட்டு போயிட்டாரு. அதை ஃபவுண்டேஷனாக மாற்றி ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குறது பிளாட்டோ தான். பிளாட்டோட வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க் எது கிடையாது. கூட எக்ஸ்ட்ரா வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஜஸ்டிஸ் ஆட் பண்ணுவார். ஜஸ்டிஸு, ஈக்குவாலிட்டி இதெல்லாம் ஆட் பண்ணுவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர்ற ஆள் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு.
இப்போ பிளாட்டோட எல்லா நாலேஜ் எடுத்துக்கிட்டு அவர் நிறைய விஷயத்தை உருவாக்குவார். அதை பார்க்கலாம். ஓகேவா? நம்ம அரிஸ்டாட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது தெரியும்ல, அதாவது இது ஜென்ரலாக இதை வச்சுருந்தோம். ஒரு ஹியூமன் லைஃப் இருக்குன்னா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையில் 3 விஷயம் தான், ஒரு 3 ஐடியா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு 3 ஐடியாஸ் தான். ஒன்று வந்து லாஜிக். லாஜிக்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு உண்மை கிடைக்கும். ஒரு ட்ரூத் கிடைக்கும். ஓகேவா? ரெண்டாவது ஏஸ்தட்டிக்ஸ். ஏஸ்தட்டிக்ஸ் வழியாக பார்க்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கையோட பியூட்டி தெரியும். பியூட்டி. அதுக்கப்புறம் எத்திக்ஸ். இது வந்து எது ரைட்டு எது ராங் தெரியும். இந்த 3 தான் ஹியூமன் லைஃபோட ஒட்டுமொத்த ஐடியாஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போனாலும் சரி, வெஸ்டர்ன் சைடில் போய் ஃபிலாசபிஸ்ட்டை படித்தாலே எந்த ஃபிலாசபர்ஸ் எடுத்தாலுமே 2 வகையில் வருவாங்க. ஏதாவது ஒரு ஃபிலாசபர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் மைண்டுக்கு தருவாங்க. இல்லைன்னா வெஸ்டர்ன் ஃபிலாசபர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாடிக்கு தருவாங்க. 2 பேசுவாங்க. மைண்ட் அண்ட் பாடி, இது 2 தான் வெஸ்டர்ன் ஃபிலாசபி. அதில் நம்ம பார்த்தது யாரு? சாக்ரட்டிஸ் பார்த்துருக்கோம். சாக்ரட்டிஸ் என்றவர் மைண்டை பற்றி பேசுகிறவர். ஹி கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மைண்ட். மைண்டுக்கு தீனி போடுவார். கிரிட்டிக்கல் திங்கிங், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நீ அதுதான் உன் லைஃப் சூப்பராக. நீ பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் தராத யோசிக்கிறாள் சாக்ரட்டிஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஸோ வெஸ்டர்ன் ஃபிலாசபினாலே மைண்ட் அண்ட் பாடி தான். இந்தியன் ஃபிலாசபி அப்படியே ஆப்போசிட். என்ன வரும்? மைண்ட் அண்ட் பாடி வராது, பாடி அண்ட் சோல் வரும். ஒன்றும் புரிச்சல. பாடி எங்கேயும் சேமாக தான் இருக்குது, ஆனால் இங்கே மைண்டு, ஆனால் இங்கே சோல். டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? மைண்டுனா ரேஷ்னல் திங்கிங், சாக்ரட்டிஸ் பண்ணுறாரு. நம்ம சோல் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன கிடையாது, ரேஷ்னல் கிடையாது, ரிலீஜியஸ் தான். டிஃப்ரென்ஸ். இப்போ இந்தியாவிலுமே 2 பேசுகிறோம், பாடி அண்ட் சோல் பேசுகிறோம். வெஸ்டர்ன் ஃபுல்லாக பாடி அண்ட் மைண்ட் பேசுகிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்குமுலேட் பண்ணிக்க, எடுத்து வச்சுக்காதுங்க. இது எல்லாமே வந்து எதா இடத்துல யூஸ் ஆகும். கோட் பண்ணுறதுக்கு, கேஸ் எழுதும்போது எதை அப்ளை பண்ணணும், ஒரு கவர்னன்ஸுக்கு ஒரு ஆளுக்கு எது முக்கியம், பாடி ப்ளஷரை விட மைண்டுக்கு லெவலில் கிரிட்டிக்கல் திங்க் தான் முக்கியம். அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. ஓகே, எப்படி இருந்தாலுமே நம்ம பேசுகிற எல்லாமே நம்ம எஸ்ஏ இருக்குல்ல, நீங்கள் ஒரு எக்ஸாமில் எஸ்ஏ எழுத போகிறீங்கன்னா அந்த எஸ்ஏல அட்லீஸ்ட் ஒரு பேஜுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேராவுக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துரும். எத்திக்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த வே ஆஃப், அதாவது வாட் இஸ் எத்திக்ஸ்? வே ஆஃப் ஜஸ்டிஃபைங் இன் ரைட் வே தானே. ஒரு ரைட் வேலை ஒரு நம்ம பண்ண வேலையை ஜஸ்டிஃபை பண்ணுறோம். அப்போ நீ எடுத்த முடிவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நார்மேட்டிவ் தியரிஸில் இருக்கிற தியரிஸ் கண்டிப்பாக ஒரு பேராக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி எதில் யூஸ் பண்ணலாம்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எழுதுன எல்லா வார்த்தையுமே சாக்ரட்டிஸ்க்கு மேட்சாக தான் பார்த்து சொல்லி பார்க்கலாம். சாக்ரட்டிஸ்க்கு மேட்சாக தான் பார்க்கலாம். அதாவது philosophy must be rational சொல்லிருக்கலாம்ல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, மைண்டு தான் முக்கியம். ஸோ philosophy must not be religious. கரெக்டாக? அதே மாதிரி இவரோட philosophy-யை வந்து யூனிவர்சல் சொல்லலாமா? இவர் வந்து எத்திக்ஸ் உருவாக்குறாரு. என்ன எத்திக்ஸ்? ஹவு டு பி லிவ் ஹாப்பிலி உருவாக்குறாரா? அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? நம்மளோட கேரக்டர் கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்போ எப்படி நம்ம கேரக்டர் எப்படி கரெக்டாக இருக்கும்? நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணனா உங்களோட கேரக்டர் சூப்பராக டெவலப் ஆகும். அப்போ கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரே ஐடியாவாக தராரு. அப்படின்னா சொல்லலாம், நம்ம யூனிவர்சலிசம் சொல்லலாம். மீனிங் என்ன சொல்கிற புரிஞ்சுல? அவர் வந்து அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் மைண்டு மாறும், ஒவ்வொரு ஆளுக்கும் வேற மாதிரி விஷயம் சொல்ல. எல்லாருமே என்ன பண்ணுங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுங்க சொல்றாரு. கரெக்டா? அப்போ என்ன பேசுறாரு அவரு? மாரல் இன்டெலெக்சுவாலிட்டி பேசுறாரு சொல்லலாமா? மாரல் இன்டெலெக்சுவாலிட்டி பேசுறாரு. கரெக்டா? ஒரு ஆளோட கேரக்டரை, பிஹேவியரை பில்ட் பண்ணுறதுக்கு, அதை விர்ச்சுவை பில்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு தேவையானது நாலேஜ். அந்த நாலேஜ் அவனுக்கு எப்படி கிடைக்கும்? த்ரூ டிஸ்கஷன்ஸ். கரெக்டாக? டிஸ்கஷன் வழியாக தான், கிரிட்டிக்கல் திங்கிங் வழியாக தான் அவனுக்கு கிடைக்கும். அப்படி சொல்கிறதால என்ன சொல்லலாம், நம்ம மாரல் இன்டெலெக்சுவல்னு சொல்லலாம், எத்திசிஸ்ட், விர்ச்சு எத்திசிஸ்ட்னு சொல்லலாம் யாரை? சாக்ரட்டிஸை. அப்போ இந்த ஆங்கிளில் சாக்ரட்டிஸ் ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணல. நம்ம எப்போல்லாம் அறிவை பற்றி பேசுகிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம்? யூனிவர்சலிசம் பேசணும் அர்த்தம். அப்போ சாக்ரட்டிஸ் எதை பேசல? எமோஷனை பேசல. ஒருவேளை எமோஷனை பேசுகிறாரு, ஒரு எமோஷனை பேசுகிறாருன்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும்? ரிலேட்டிவ் மாறும்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் எமோஷனை பொறுத்து மாறும். அந்த எமோஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் சொல்கிறாரு, சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, வே ஆஃப் லைஃப். வாட் இஸ் வே ஆஃப் லைஃப்? டு பி ஹாப்பி. ஹவு டு பி ஹாப்பி? இஃப் யூ ஹேவ் குட் கேரக்டர். எப்படி குட் கேரக்டர் கிடைக்கும்? இஃப் யூ ஆர் இன் விஸ்டம். நாலேஜ் கிடைச்சா. நாலேஜ் எப்படி கிடைக்கும்? த்ரூ டிஸ்கஷன்ஸ். டிஸ்கஷன் பண்ண முடியும். இஃப் யூ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்செப்ட் தட் யூ ஆர் இக்னோரண்ட். நான் இக்னோரண்ட்டு அப்படி அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ தான் உங்களால் பேச ஆரம்பிக்க முடியும். அப்போது உன் லைஃப்பே ஹேண்டில் பண்ணிக்கலாம். எதை வச்சு? நாலேஜ் வச்சு சொல்கிறாரு. அப்போ எமோஷனுக்கு அவர் தரல. ரிலேட்டிவிட்டி, எமோஷன் ஒரு ஆளுக்கும் மாறும், அதை பொறுத்து எல்லாம் மாறுன்றதை அவருக்கு டச் பண்ணல. இல்லை,
இதான் சாக்ரட்டிஸோட ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷன். இது எல்லாத்தையுமே இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது யாரு? பிளாட்டோ. அடுத்து நம்ம பிளாட்டோவை நம்மளோட எக்ஸாம் ஷீட்டில் யூஸ் பண்ணலாம்னா இந்த 4 யூஸ் பண்ணலாம். ஸோ பிளாட்டோ சொன்ன ஒரு 4 கார்டினல் வேல்யூஸ் டு பி ஹாப்பி லைஃப். ஹாப்பி லைஃப் சொன்னால் இல்லை எவ்ரி ஹியூமன் பீயிங் நீட்ஸ் தீஸ் 4 கார்டினல் வேல்யூஸ் டு பி ஹாப்பி. அதில் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரூடன்ஸ் தான் தெரியும்ல, அதாவது பீயிங் டிசிப்ளின். அதாவது உன்னோட அறிவு யூஸ் பண்ணி நாலேஜ்னு வச்சுக்கலாம், நாலேஜ்னு எழுதிக்கலாம். யூஸிங் யுவர் நாலேஜ், உன்னோட நாலேஜை யூஸ் பண்ணி நீ வந்து டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம இது பண்ணக்கூடாது, காரணம் என்னன்னா இது இப்படி அப்படி உன்னோட நாலேஜ் யூஸ் பண்ணி பீயிங் டிசிப்ளின், அது ப்ரூடன்ஸ். அடுத்து கரேஜ் உங்களுக்கு தெரியும், கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் தெரியும், நம்ம உண்மையை பேசணும்ல. எஸ். அடுத்து தெரியும் டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ்னா அர்த்தம் அதாவது எமோஷன் சொல்லலாம். அதை எப்படி உங்களுக்கு மாறும்? வித் டிசைர் தானே. டிசைர் உனக்கு ஏதோ விஷயத்தில் ஆசை இருக்குன்னா டெம்பரன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. ஸோ நாலேஜ் அப்ளை பண்ணி டிசிப்ளின் உருவாக்குற. அடுத்து உனக்கு என்ன தேவை? கரேஜ் முக்கியம், கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் முக்கியம். மூணாவது டிசைரை கண்ட்ரோல் பண்ணி டெம்பரன்ஸ் என்ன பண்ணுறேன்? இம்ப்ரூவ் பண்ணுறேன். இந்த மூணும் உனக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னால் ஜஸ்டிஸ் தர முடியும். நீ பேசுறதுல இல்லை உன்னோட வாழ்க்கையில் நீ ஒரு நீதி நேர்மையாக வாழ முடியும், ஜஸ்டிஸ் உருவாக்க முடியும்னு சொல்கிறேன். இது 4 கார்டினல் வேல்யூஸ் தான் பிளாட்டோ. மற்றபடி சாக்ரட்டிஸோட எல்லா ஐடியாஸ்லையும் கிரிட்டிக்கல் திங்கிங் சொன்னது எல்லாமே என்ன வந்துடும். கரெக்டாக? எஸ். அப்போ டிசைர்ன்ற வார்த்தையை பிளாட்டோ யூஸ் பண்ணிடுறாருல, யார் யூஸ் பண்ணல? சாக்ரட்டிஸ் யூஸ் பண்ணல. எமோஷன் யூஸ் பண்ணல, அதை அப்ளை பண்ணிடுறாரு பிளாட்டோ. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப் அகாடமி ஆரம்பிச்சு நான் சொல்லிட்டு அவ்வளோதான். பிளாட்டோ அவ்வளோதான். இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதை பார்த்தோம்ல, இந்த 1, 2, 3 இந்த 3 இருக்கும்போது தான் ஜஸ்டிஸ் நம்மளால தர முடியும், நீதியாக தர சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி இந்த 4 குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ராஜாவாக மாற முடியும்னு சொல்கிறார். பிளாட்டோ படிச்சிருக்கோம்ல, பிளாட்டோ வேற ஒரு புக்கு த ரிப்பப்ளிக் படிச்சிருப்போம்ல, த ரிப்பப்ளிக். அதில் சொல்கிறது என்னது? ஒரு கண்ட்ரிக்கு எந்த ராஜா தேவை? ஃபிலாசபர் கிங் தேவைன்னு சொல்கிறாருல்ல. ஃபிலாசபர் கிங்னா அவர் தெரியணும். ஃபிலாசபர் கிங்கோட எய்ம் என்னவா இருக்கும்? அவர் ராஜா மாட்டாருன்னா லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். அப்போ இந்த ஹாப்பி லைஃப்க்கு என்ன தேவை? இந்த கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் தேவை, இந்த ப்ரூடன்ஸ் தேவை, ஜஸ்டிஸ் தேவை. அப்போ இது இதெல்லாம் பண்ணணும். புரிஞ்சுல? நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் என்ன படிச்சோமோ சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகே. இந்த வீடியோட மெயின் எய்ம் என்னது? லாஸ்ட் வீடியோவிலே ஒரு டிஃபரன்ஷன் ஆஃப் எத்திக்ஸை ரிட்டர்ன் பண்ணுற பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். இது நார்மேட்டிவ் தியரிஸ். கரெக்டாக? எஸ். அந்த நார்மேட்டிவ் தியரிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த நார்மேட்டிவ் தியரிஸ் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஏஜென்ட் தியரி, இன்னொன்று வந்து ஆக்ஷன் தியரிஸ். ஏஜென்ட்னா கேரக்டர், அதாவது விர்ச்சுவல். அப்போ இந்த ஏஜென்ட் தியரிஸை பேசின குரூப் எந்த குரூப்னா க்ரீக் கண்ட்ரிஸ். க்ரீக்கோட ஃபிலாசபி தான் மோஸ்ட்லி இந்த ஏஜென்ட்டை பேசுச்சு. அப்போ இந்த நார்மேட்டிவ் தியரிஸில் இந்த கேரக்டரை பேஸாக வச்சுக்கிட்டு ஃபிலாசபி உருவாக்கினோட மெயின் கான்ட்ரிபியூஷனர்னா க்ரீக் ஃபிலாசபி. அப்போ அந்த ஃபிலாசபியில் யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? நம்ம சாக்ரட்டிஸ் பார்த்தோம். கரெக்டாக? நம்ம சாக்ரட்டிஸ் எப்படி சிம்பிளாக சொல்லிடலாம்? அன்எக்ஸாமைன்ட் லைஃப் இஸ் நாட் யூஸ்ஃபுல் சொல்கிறார். ஒரு லைஃப்பை நீ எக்ஸாமின் பண்ணி வாழணும், அனலைஸ் பண்ணி வாழணும். அதுக்கு சாக்ரட்டிஸ் தர்ற டூல் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். கரெக்டாக? ஸோ சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணுறதுக்கு அவர் தர ஐடியா என்னது? ஆஸ்கிங் கொஸ்டினிங். ஸோ அதை அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. எல்லா விஷயத்துக்கும் கொஸ்டின் கேட்குறாரு. சாக்ரட்டிஸை நம்ம வந்து எசென்ட்ரிக்னு சொல்லுவோம். எசென்ட்ரிக்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாரு. அப்போ ஸ்டேட்டிங் கேள்வி கேட்குறாரு. இப்போ ஸ்டேட்டிங் கேள்வி கேட்கும்போது சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாங்க? அவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அப்போது அவரோட ஒட்டுமொத்த லைஃப்பில் வந்து நம்ம சில ஃபிலாசபி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஸ்டேட் எதிர்த்து போராடுற கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரீடம் டு ரைட் டு ஸ்பீச் இருக்குது. அப்புறம் அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் அதை பார்த்தோம்ல. இது எல்லாமே அவரோட ஃபிலாசபி. அடுத்து என்ன பார்த்தோம்? அந்த சாக்ரட்டிஸ் சொன்ன கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னைக்கு வரைக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எப்படி? கவர்னன்ஸ்க்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது கிரிட்டிக்கல் திங்கிங் தான். கரெக்டாக? ஸோ கவர்னன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த டைம் இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் நம்மளோட சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததும் கிரிட்டிக்கல் திங்கிங் தான். ஒரு ஸ்டேட் டெமோக்ரஸிக்கு அப்புறம் அடுத்த லெவல் டைரக்ட் டெமோக்ரஸியில் மாறது காரணமும் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் வழியாக டெமோக்ரஸி வருது. அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருது த்ரூ ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் தான். அப்போ இன்ன வரைக்குமே ரிலவன்ஸ் இருக்குது. யாரோட அது ஆர்குமெண்ட்ஸ்? சாக்ரட்டிஸோட ஆர்குமெண்ட். இதை பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம்? கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது அடமெண்ட் கிடையாதுன்னு பார்த்தோம். அதாவது நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு பேர் கிரிட்டிக்கல் திங்கிங் கிடையாது. கிரிட்டிக்கல் திங்கிங்னா பீயிங் ரேஷ்னல். அதாவது உன்னோட சிந்தனை வந்து இன்னொருத்தவங்களோட லிபர்ட்டியை பறிக்குதா, இன்னொருத்தவங்களோட ஃப்ரீடமை தடுக்குதா அப்படின்னு யோசிக்கிறது தான்
அப்படின்னு யோசிக்கிற ரேஷனாலிட்டி தான் கிரிட்டிக்கல் திங்கிங் தவிர ஒன்றும் அடமன்சி கிடையாதுன்னு சொல்கிறார். கரெக்டாக? அப்போ இந்த காலத்தில் ரேஷ்னல் திங்கிங் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. இன்ன வரைக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. பிராமின்ஸ் இப்படி இருப்பாங்க, தலித் இப்படி இருப்பாங்க, உமன்னா இப்படி இருப்பாங்க, அப்படி எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரீஜுடைஸ், ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் உடைக்கிறதுக்கு யார் தேவை? சாக்ரட்டிஸோட கிரிட்டிக்கல் திங்கிங் இன்னும் அவசியமாகப்படுது அப்படின்னு முடிக்கிறோம்ல. அந்த சாக்ரட்டிஸோட ஐடியாஸை அடுத்த லெவல் அட்வான்ஸ் பண்ணுறது யாருன்னா, இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது யாருன்னா பிளாட்டோ பார்த்தோம். அப்போது பிளாட்டோவோட ஸ்டடியில் எக்ஸ்ட்ரா வருது என்னது? அந்த 4 கர்டினல் வேல்யூஸில் முக்கியமானது ஜஸ்டிஸ். கரெக்டாக ஜஸ்டிஸ்லாம் வருது, விஸ்டம்லாம் வருது. அப்போது அந்த 4 கர்டினல் வேல்யூஸும் எதை உருவாக்குது? ஹாப்பினஸை உருவாக்குதுல, ஹாப்பினஸ் லைஃப். அப்போ சாக்ரட்டிஸ் அண்ட் பிளாட்டோ 2 பேரோட அல்டிமேட் எய்ம் வந்து ஹாப்பினஸ் லைஃப் தான். அந்த ஹாப்பினஸ் லைஃப்பை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா த்ரூ நாலேஜ். உன்னோட நாலேஜ் தான். உன்னோட நாலேஜ் சரியாக இருக்கும்போது கேரக்டர் சூப்பராக இருக்கும். கேரக்டர் சூப்பராக இருந்துச்சுன்னா ஹியூமன் லைஃப் நல்லாயிருக்கும். அந்த நாலேஜுக்கு திணி போகிறதா எது? கிரிட்டிக்கல் திங்கிங். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து அரிஸ்டாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட், இதை மட்டும் உங்களுக்கு தெரியுதானே செக் பண்ணிக்க. வாட் இஸ் ரேஷ்னாலிட்டி? ரேஷ்னாலிட்டினா என்ன? சாக்ரட்டிஸ் இது தான் பேசுகிறாரு. பிளாட்டோ தான் அதை என்ன பண்ணுறாரு? இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணுறாரு. ரேஷ்னாலிட்டி தான் முக்கியமாக இருக்கிற. வாட் இஸ் ரேஷ்னாலிட்டி? அதாவது நம்ம நாலேஜை மைண்டில் வாங்கிக்கிறோம்ல, யார் அக்குமுலேட்டிங் நாலேஜில் த்ரூ ரீசனிங். ரீசனிங் வழியாக தான் நாலேஜை நீங்கள் என்ன பண்ண முடியும்? எடுத்துக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் பொய்யா இருக்கலாம், அது அப்ட்ராக்டாக இருக்கலாம். அப்போது நீங்கள் அதை ரீசன் பண்ணும்போது தான் உங்களுக்கு உண்மை நாலேஜ் கிடைக்கும். புரிஞ்சுல? அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறீங்க, அது மரமாக தெரியலாம், ஆனால் அதை நம்பாதீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு யோசிங்க. ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த ஐடியா தான் உங்களுக்கு உண்மையாக தெரியும். எக்ஸாம்பிள், இதெல்லாம் யார் சொல்கிறா? பிளாட்டோ சொல்கிறார். அதாவது தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், தியரி ஆஃப் ஐடியாஸ். நம்ம சுற்றி இது எல்லாமே ஐடியாஸ் தான். அந்த ஐடியாவை நீங்கள் ரேஷ்னல் மைண்டில் யோசிக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ 3 இருக்கா? 3 லைட் அடிக்குது இல்லை? நம்ம என்ன நினைப்போம்? 3 லைட் எடுத்து நினைப்போம். பார்க்க அப்படி தெரியும், ஆனால் நீ ரீசன் பண்ணு, அந்த லைட் எங்கேருந்து வருது? சன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த லைட்டாக வருது. அப்போது உனக்கு வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அறிவு எப்படி வருது? த்ரூ ரீசனிங் தான் வருது. யூ கெட்டிங் தி நாலேஜ் த்ரூ ரீசனிங். அதான் என்னது? ரேஷ்னாலிட்டி. ஓகே. அப்போ உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே கன்ஃபார்மாக என்ன கிடையாது? ரியல் கிடையாது. யூ வில் கெட் தி ரியல் நாலேஜ் ஒன்லி த்ரூ ஐடியாஸ். அந்த ஐடியாஸ் எப்படி கிடைக்கும்? த்ரூ ரீசனிங். ஓகே. இதுதான் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ எல்லாம் சொல்கிறது தான். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது அரிஸ்டாட்டில். ஓகேவா? அரிஸ்டாட்டிலோட சிம்பிளாக எனக்கு புரிஞ்சுக்கணும். ஒன்றே ஒன்று தான். அதாவது ஹியூமன் இஸ் தி சோஷியல் அனிமல், ஹியூமன் இஸ் தி பொலிட்டிக்கல் அனிமல், ஹியூமன் இஸ் தி எத்திக்கல் அனிமல். இந்த 3மே ஹியூமன்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார். எப்படி புரிச்சுல? அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து சொசைட்டி கூட இருக்க தான் ஆசைப்படுவான். ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தன்னோட ரைட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பொலிட்டிக்கலை க்ரியேட் பண்ணுவான். அதேமாதிரி ஒரு ஹியூமன் இஸ் தி எத்திக்கல் அனிமல். மீனிங் என்னது? இது பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ் தானே. அதாவது ஒரு ஹியூமன் இஸ் தி எத்திக்கல் அனிமல் அப்படின்னா அவன் நேச்சுரலாகவே எத்திக்கலாக வாழ ஆசைப்படுவான். அதாவது டூ குட். அட் த சேம் டைம் ஹி வில் ட்ரைஸ் டு அவாய்ட் தி ஈவில். சொல்லாமா? இது அரிஸ்டாட்டில் ஐடியா. ஹியூமன் பீயிங்ஸ்ன்றவங்க நேச்சுரலாகவே பாசிட்டிவ் கேரக்டர். இது யார்? எப்படி சோஷியல் அனிமல் ஆகுங்கோ அதேமாதிரி அவங்க வேறு எத்திக்கல் அனிமல் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக இது யோசிச்சு பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், டாக்டரும் கொள்ளடிக்கிறான், படித்தவன் டாக்டரு அவனும் கொள்ளடிக்கிறான், குட்டி கடை வச்சுருக்கவங்களும் சுரண்டுறாங்க. அப்போ எல்லா ஹியூமன்ஸ்கிட்டையும் அந்த இருக்குதுன்னு. இப்படி ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணால் கூட டேட்டாவை திருடுறேன். அப்போ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நெகட்டிவ் தானே இருக்குது. அப்படியே அரிஸ்டாட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறாரு. இந்த கேள்வி அப்புறம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, அரிஸ்டாட்டில் ஹியூமன் பீயிங்கை பாசிட்டிவ் நேச்சராக பார்க்குறாரு. ஓகே. ஆனால் இப்போதைக்கு நம்ம இப்போ இதெல்லாம் அப்புறம் தான் தானே. ஆனால் இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது ஒரு ஹியூமன் பீயிங் கேரக்டரை வெறும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகேவா? நான் எழுதுறேன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? ஹியூமன் பிஹேவியரை அரிஸ்டாட்டில் அனலைஸ் பண்ணுறாருல்ல. என்ன சொல்கிறாரு? ஹியூமன் பிஹேவியர் இஸ் பாசிட்டிவ் இன் நேச்சர். யார் சொல்கிறா? அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அது அவர் சொன்னது.
ஆனால் அதுக்கப்புறம் எவால்வ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பிஹேவியர் வந்து அவ்வளோ பாசிட்டிவ்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, சில பேருக்கு வந்து செல்ஃபிஷாகவே இருப்பாங்க, அதுவும் ஒரு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சொன்னது யார்? ஹியூமன் பிஹேவியர் இஸ் தி பாசிட்டிவ் ஒன், இஸ் குட் ஒன் அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இல்லை அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யார் சொல்லுவா? யூட்டிலிட்டேரியன் சொல்லுவாங்களா, யூட்டிலிட்டேரியனிசம் சொல்லலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹியூமனுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது செல்ஃபிஷ் கிடையாது. அவங்க வேலை ஒன்று இருப்பாங்களா, அவங்க வேலை செய்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, யூட்டிலிட்டேரியனிசம். ஆனால் சில பேர் வந்து செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க. யார் சொல்கிறா? ஹாப்ஸ் சொல்கிறாருல்ல, ஹாப்ஸ். ஆனால் இவங்கெல்லாம் விட்டு இன்னும் ஆள் இருக்கார். யார் அவர்? கேண்ட்டு தானே. அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை மக்களில் செல்ஃப்லெஸ்னஸ் மக்களும் இருப்பாங்க, கேண்ட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுல என்ன பண்ணுறாங்கன்னா, எத்திக்ஸோட மெயின் வேலையை ஒவ்வொரு ஆளாக ஹியூமனோட பிஹேவியர் அனலைஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணலாம் பார்ப்பாங்க. அப்போ அரிஸ்டாட்டில் பார்வையில் ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. இஸ் எ குட் மேன், சோஷியல் மேன் மாதிரி இஸ் எத்திக்கல் மேன். அப்போ அந்த குட் மேனுக்கு வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ இது எழுதுக்கான ரீசன் என்னென்னா, வெறும் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, அது அரிஸ்டாட்டிலோட பார்வை மட்டும்தான். நாம் இன்னும் அடுத்து படிக்கணும். ஹியூமன் பிஹேவியர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, ஹியூமன் பிஹேவியர் செல்ஃபிஷாகவும் இருக்குது, ஹாப் சொல்கிறாரு. ஹியூமன் பிஹேவியர் செல்ஃப்லெஸ்னஸாகவும் இருக்குது, கேண்ட் டியாண்டாலஜி. அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது சொல்லுங்களேன், ஒரு ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறத நோக்கத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஒரு நல்லது இருக்குது. அது அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கை பாசிட்டிவ்னு சொல்கிறாருல்ல, அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன அர்த்தம்னா, ஒரு ஹியூமன் பீயிங் நல்லவங்க அப்படின்னு பாசிட்டிவான ஆட்கள் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்க சிந்திக்கலானே வரும்ல. அவங்க சிந்திக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவாகவே வருங்கன்னு சொல்ல முடியும்ல. ஒரு ஹியூமன் வந்து ரேஷ்னலாக யோசிப்போம், கன்ஸ்ட்ரக்டாக திங்க் பண்ணுவோம், பிகாஸ் ஹியூமன் இஸ் நேச்சுரலி பாசிட்டிவ், குட் பிஹேவியர் சொல்ல முடியுதுல்ல. அப்போ அரிஸ்டாட்டிலோட அந்த சிந்தனை வந்து யூஸ் ஆகும். அப்போ அரிஸ்டாட்டிலோட இந்த விதம் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் குட்னு சொல்கிறோம்ல, நேச்சுரலி குட் சொல்கிறோம்ல, அதுதான் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே எத்திக்கல் ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சொல்லலாம் தானே? புரிஞ்சுல? அதாவது இப்போ ஹாப்ஸ் சொல்கிறாரு ஹியூமன் பிஹேவியர் இஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவன் யோசிச்சா எப்படி யோசிப்பான்? நெகட்டிவாக யோசிப்பான், அப்போ டேமேஜ் பண்ண யோசிப்பான். ஆனால் யார் சொல்கிறார்? அரிஸ்டாட்டில் சொல்கிறார் இல்லை ஹியூமன் பிஹேவியர் இஸ் குட் சொல்கிறார். அப்போ அவன் யோசிக்கிறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ். அப்போ என்ன ஆகும்? அவன் யோசிக்க அவன் லைஃப் என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கலாம்ல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அரிஸ்டாட்டிலோட. ஓகே, செகண்ட் அடுத்து வந்து அவரோட எய்ம் என்னென்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங்கோட எய்ம் இஸ் டு அச்சீவ் தி ஹாப்பி லைஃப். இவர் அதான் சொல்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அது அவர் புக்கில் சொல்கிறாரு. இந்த புக்கோட எய்ம் வந்து யூடைமோனிக், அதாவது ஹாப்பினஸ். இப்போது இந்த லைனில் உங்களுக்கு ஒன்று தெரியுதா, எப்படி வந்து அந்த வந்து ஒரு அரிஸ்டாட்டில் வந்து ஹியூமன் பீங்கை பாசிட்டிவ் சொல்கிறது வழியாக ஒரு மனுஷனுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டிவ் திங் நடக்குது, அதை டெவலப் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் வருதுல்ல. அதே மாதிரி ஹியூமன் பீங்கோட அல்டிமேட் எய்ம் இஸ் ஹாப்பினஸ் லைஃப், ஹாப்பியாக இருக்கணும், அதான் அவனுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாருல்ல. இல்லைன்னா ஒரு இந்த ஆங்கிள் யோசிக்க முடியுதுல்ல. அப்போ அரிஸ்டாட்டில் பேசுகிற ஆங்கிள் வந்து தியாலஜிக்கலாக இருக்குல்ல. கரெக்டாக எண்டு பேசுகிறாரு, உன்னோட எண்டு என்ன இருக்கணும், ஹாப்பி லைஃபாக இருக்கணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாருல்ல. ஸோ அரிஸ்டாட்டில் இஸ் தி எண்ட் ஓரியன்டட் ஃபிலாசபர். வாட் இஸ் தி எண்ட்? டு அச்சீவ் தி ஹாப்பினஸ். கரெக்டாக? ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும்? த்ரூ நாலேஜ் சொல்லலாம், இல்லைனா விஸ்டம். ஹாப்பினஸ் ப்ளஸ் விஸ்டம் இஸ் தி ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் லைஃப். அப்போது இந்த அல்டிமேட் எய்ம் ஆஃப் அந்த ஹாப்பியஸ்ட் லைஃப்பை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அந்த ஹாப்பினஸ் லைஃப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்கணும்? ஒரு ஹியூமன் பிஹேவியர் இந்த நாளும் இருந்துச்சுன்னா அவன் ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவனோட பிஹேவியரில் அவனோட கேரக்டர் எப்படி இருக்கணும்? கரேஜாக கன்விக்ஷன், அவனுக்கு என்ன தோணுதோ உண்மையை பேசணும். அடுத்து டெம்பரன்ஸ், முக்கியமானது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு இருக்கணும். மூணாவது ஜஸ்டிஸ்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈக்குவாலிட்டி சொல்கிறார், ஈக்குவாலிட்டி ஆஃப் நீதி. அந்த ஈக்குவாலிட்டி எப்படி சொல்கிறாருன்னா அவர் வந்து ஈக்குவல் அமாங் ஈக்குவல். அதே மாதிரி இன்ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஜஸ்டிஸ். பாலிட்டியில் படிப்போம்ல, சேம். ட்ரீட்டிங் டிஃப்ரென்ஷியலி படிப்போம்ல, அந்த ஜஸ்டிஸ் சொல்கிறார். இந்த மூணு ஒரு கிடச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வில் கெட் குட் நாலேஜ், விஸ்டம் கிடச்சுன்னு சொல்கிறார். இதான் ஐடியல்ஸ் ஆஃப் கனெக்ட். யார் சொல்கிறார்? அரிஸ்டாட்டிலோட
ஐடியாஸ். அடுத்த பாயிண்ட் முக்கியம். என்ன பாயிண்ட்னா, மறுபடியும் சொல்கிறேன், அரிஸ்டாட்டலோட மெயின் எய்ம்னா டு அச்சீவ் தி ஹாப்பியஸ்ட் லைஃப். அப்போ அதுக்கான பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த 4 ஐடியல்ஸ் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஹாப்பியஸ்ட் லைஃப் இருக்கும். அடுத்த கொஸ்டின் வரல, இந்த 4 ஐடியல்ஸை நாம் எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு வழியாக நமக்கு அது 4 கிடைக்கும். ஓகே, அது சிம்பிளாக ஃபார்முலா சொல்கிறார், நமக்கு தெரிஞ்சது தான். டாக்ட்ரின் ஆஃப் மீன் சொல்கிறார். மீன் ஆவரேஜ் புத்தர் சொன்னது, மிடில் பார்த்து தான் சொல்கிறேன். டாக்ட்ரின் ஆஃப் மீன், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 1 2 ஃபஸ்ட்டில் வந்து கரேஜ் இருந்துச்சா, கரேஜ் எடுத்துக்கலாம். இது உனக்கு எப்படி வரும் பாயிண்ட் புரியுதுல, ஹாப்பியஸ்ட்டில் வர்றேன், என் பிஹேவியர் மாற்றிக்கிறேன், அந்த கரேஜ்லாம் எனக்கு, அந்த கரேஜ் நான் எப்படி, கரேஜ் வந்தால் எனக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அந்த கரேஜ் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா இந்த டாக்டர் ஆஃப் மீனை ஃபாலோ பண்ணு. அதாவது உனக்கு ஒரு விஷயத்தில் பயங்கரமான கோவம் வருது, எக்ஸ்ட்ரீம் கோவம் வருது, எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ்னஸ் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவ்னஸ். ஓகே, அது எக்ஸ்ட்ரீம். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் அது எக்ஸ்ட்ரீம் டிமிடிட்டி, கோழைத்தனம். இது ரெண்டத்தோட ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் தான் கரேஜ். அப்போ இது எல்லாத்துலேயுமே இப்போ வந்து டெம்பரன்ஸ் பார்த்தோமா, டெம்பரன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது, லோவாக இருக்கக்கூடாது, ஆவரேஜ் இருக்கணும். அப்படி இப்படி டாக்டர் ஆஃப் மீனை எல்லாத்துலேயும் பயன்படுத்தினா உனக்கு ஒரு கேரக்டர் வரும், அது ஆட்டோமேட்டிக்காக இதில் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிற ஐடியா தராரு. டு அச்சீவ் தி ஹாப்பியஸ்ட் லைஃப் யார், அரிஸ்டாட்டில். அப்போ இவங்க எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, உன்னோட பிஹேவியர் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியஸ்ட் லைஃப் போய் சொல்கிறாங்களே. அப்போ உன்னோட பிஹேவியர் தான் ஏஜென்ட் ஃபார் டூல் ஃபார் ஹாப்பியஸ்ட் லைஃப்பில். அவன் ஜென்ரலாக எப்படி சம்மரைஸ் பண்ணலாம் இந்த 3 பேரையும் சேர்த்தா மொத்தமாகவே, வாட் இஸ் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் கேரக்டர். இவங்க ஒட்டு பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டலாக நான் ஒரு 4க்குள்ளே அடைக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கரேஜ், எமோஷ்னல் திங்கிங், ஜஸ்டிஸ், கரெக்டாக. அடுத்து விஸ்டம்னா அப்ளைங் அவர் நாலேஜ், அப்ளைங் அவர் மைண்டு, 4 தானே. இதான் ஒரு ஆளோட ரெஃபரன்ஸ் கேரக்டராக இருக்கும். இப்போ யோசிக்கலாம்ல, இந்த 4மே ரிலவெண்ட் டு சிவில் சர்வீஸ் சொல்லாங்கல்ல. எப்படி ஒரு சிவில் சர்வெண்ட்டோட கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாம் யூஸ் ஆகுறாங்க. இந்த 4 கேரக்டரும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். கரேஜ் இருக்கணும், எமோஷ்னல் திங்கிங் இருக்கணும், ஜஸ்டிஸ் இருக்கணும், விஸ்டம் இருக்கணும், இல்லை? இப்படி தான் முடிக்கலாம். அதேமாதிரி இவங்களோட நெகட்டிவ் கிடையாது, கிரிட்டிசிசம் என்ன சொல்லலாம். ஃபஸ்ட்டு இவங்க எல்லாருமே எதை பார்த்தாங்க, எல்லோரும் வேணால் அரிஸ்டாட்டல் என்னவா இருக்கிறாரு, டியூலாஜிக்கில் இருக்காருல்ல. அந்த ஹாப்பினஸ் லைஃப் எண்டு தான் பார்க்குறாங்கல்ல, என்ன பார்க்கல, மீன்ஸை பார்க்கல. அதான் சொல்லலாமா? அடுத்து என்ன சொல்லலாம், இந்த ஹாப்பியஸ்ட் லைஃப் நீ சொல்கிறல்ல, அந்த ஹாப்பியஸ்ட் லைஃப் எல்லாருக்கும் மாறும் தானே, அது சப்ஜெக்டிவ் தானே அது. அதாவது நீ சொல்கிற ஒரு ஹியூமன் பீங் சூப்பராக வாழணும் சொல்கிற, அவன் சூப்பராக வாழணும் என்ன அர்த்தம்? சில பேர் என்ன படிப்பாங்க, பாடி ப்ளஷர், நம்ம உடம்பு ஹாப்பியாக இருக்கிறது நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்போ அதை பற்றி நீ பேசவே இல்லை, இது கிடையாதுன்னு சொல்லலை. அப்போ ஹாப்பினஸ் சப்ஜெக்டிவாக இருக்கிறதால கண்டிப்பாக இப்படி எல்லோரும் எடுத்துப்பாங்கன்னு ஒவ்வொரு ஆளோட ஹாப்பினஸும் மாறும். எக்ஸாம்பிள் ஹெடோனிஸ்ட், இது தேவையில்லை. ஹெடோனிசம் அவங்க என்ன பேசுவாங்கன்னா பாடி ப்ரெஷர் பற்றி பேசுவாங்க. ஓகே, அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் மீன் பேசுகிறோம்ல, அந்த ஆவரேஜ் போடுறது வந்து ஒரு ஆளுக்கு மாறுமே, ஒவ்வொரு ஆளுக்கு சொல்கிற அவனோட ஆவரேஜும் கரெக்டாக மாறும். அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது பாயிண்ட், நீங்கள் எல்லோரும் பேசுகிறது என்னென்னா கேரக்டர் நல்லா இருக்கணும், அதுக்காக நிறைய பாயிண்ட் சொல்கிறீங்க. கண்டிப்பாக கேரக்டர் நல்லா இருக்குன்னு ஒருத்தரோட கேரக்டர் சூப்பராக இருக்கிறதுனால அவரோட பிஹேவியர் நல்லா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்போ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல யார், ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ், கரெக்டாக, ஏன்ஷியன்ட் திங்கர்ஸ். அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன எடுத்துக்கலாம் இவங்ககிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் எடுத்துக்கலாம். அதாவது இவங்ககிட்ட இருந்து அடுத்து டெவலப் மிடிவல் மாடர்ன் ஃபிலாசபர்ஸ். அப்போ இவங்க எல்லாருமே எதை எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்ககிட்ட இருந்து கிரிட்டிக்கல் திங்கிங் முதல்ல ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அப்போ மாடர்ன் ஃபிலாசபிக்கு இந்த க்ரீக் எதை வந்து கவுண்டர் பண்ணுதுன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் தான் கவுண்டர் பண்ணுது.